Good morning, my dear பசங்களா. நேத்துக்கு motion என்ன plane, அதில் projectile motion and circular motion completely done, right? So இன்னைக்கு relative motion. Usually இது நம்மளோட motion என்ன plane குள்ளரையோ இல்லை kinematics குள்ளரையோ தான் வந்துரும். ரொம்ப குட்டியோண்டு டாபிக். ஆனாலும் நிறைய பசங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால நம்ம இதை செப்பரேட் டாபிக்ஸாக பார்க்கலாம். Right? Relative motion will do it as a separate standalone topic. பார்த்துருமா? So first relative motion அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையோட மீனிங் என்ன? So concept குள்ளர போறதுக்கு முன்னாடி we'll do one thing. நீங்க நம்ம ஸ்கேல் வச்சு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? யூசிங் a நார்மல் ஸ்கேல் வச்சு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம். குட் மார்னிங் மிஸ் அசீனா, வெரி குட் மார்னிங். இப்போ லெட்ஸ் சே எனக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் இருக்கு. இப்போ ஒரு பேனாவோ பென்சிலோ சம்திங் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இதை நான் ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். இப்போ அந்த ஸ்கேல்ல எனக்கு திஸ் இஸ் அ நார்மல் ஸ்கேல். சம்டைம்ஸ் நம்மளோட ஸ்கேல்ல இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உடஞ்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? இந்த ஆரம்பிக்கிற பாயிண்ட் நமக்கு உடஞ்சு போயிருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கேல்ல அந்த ஜீரோ யூஸ் பண்ணி உடஞ்சு போயிட்டு இருக்கோம். இல்லை ஃபார்முலா ஷீட்டா இல்லை இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா ஷீட்டை அப்லோட் பண்ணிடுறேன். போதுமா? எஸ், இன்னைக்கு வேவ் ஆப்டிக்ஸ் அண்ட் டியூவல் நேச்சர் முடிச்சிடலாம். இப்போதைக்கு இதை கவனிக்கிறேன். ரைட். ஸோ யா, நம்ம இந்த இடத்துல உடஞ்சிருக்கும் போது இங்கிட்ட இருந்து மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்றதுக்கு ஆரம்பிப்போம். ரைட். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டோட பாயிண்ட் என்ன வரும்? இது லெட்ஸ் சே எனக்கு 0 இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இது 5 mm, இது 10 mm, இது 15, இது 20, இது 25 and so on. இது எங்க இருக்கு? அப்ராக்சிமேட்டா நமக்கு 22 மார்க்ல இருக்கு. கரெக்டா? ஸ்கேல்ல அது 22 அப்படிங்கிற மார்க்ல இருக்கு. இப்ப क्वेश्चन என்னன்னா, இந்த பென்சிலோட லென்த் 22 மில்லிமீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 22 மில்லிமீட்டர் இதோட லென்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? திங்க் அண்ட் டெல் மீ. பதில் சொல்லுங்க பாப்போம். இங்க எனக்கு இங்க உடஞ்சிருக்கு. ஸோ நான் சம் அதர் பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு அந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல்ல பார்க்கும்போது எவ்வளவு வருது? 22 அப்படின்னு வருது. ஆனா நான் இங்க ஆரம்பிக்கிறது 0ல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு 22 அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். கரெக்ட் தானே? ஆனா நான் ஆரம்பிக்கிறது 0ல இருந்து ஆரம்பிக்கல, வேற ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ரைட். ஸோ விச் இஸ் 5. நான் ஆரம்பிக்கிற பாயிண்ட் 5. எங்க 0 எங்கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 0ல இருந்து 5ஆம் நம்பர்ல தான் நான் ஸ்டார்டே பண்ணியிருக்கேன். 5ல இருந்து பார்க்கும்போது என்னோட வேல்யூ இஸ் 22. கரெக்டா? Miss Chitra, good morning, madam. Good morning. Sanjay, correct answer, man. No. Asina, no. Correct answer. அப்ப ஆக்சுவல் மெஷர்மெண்ட் என்ன வரும்? 22. ஒரிஜினல் மெஷர்மெண்ட் எவ்வளோ? 22 மைனஸ் 5. கரெக்டா? 22 மைனஸ் 5 என்ன? 17. ரைட்? ஐ வில் கெட் 17. ஸோ அப்போ 17ங்கிறது தான் என்னோட ஆக்சுவல் வேல்யூ. இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம்னா, நமக்கே தெரியாம we have used the concept of relative motion. ரைட்? நமக்கே தெரியாம நம்ம relative motion கான்செப்டை யூஸ் பண்ணி இங்க சால்வ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் relative motion கிடையாது, the concept of relative measurement. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் relative அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். எதையும் நம்ம கம்பேர் பண்றோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸை நான் கம்பேர் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு another one நான் சொன்னேன்னா தட் இஸ் ரிலேட்டிவ், நார்மல் ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட். மிஸ் ஹான்சி, வெரி குட் மார்னிங். சரியா? இப்போ இங்க எனக்கு 22 மைனஸ் 5 இஸ் 17. இப்போ இதையே இங்க 0 கரெக்டா இருந்துச்சுன்னா கூட, லெட்ஸ் சே எனக்கு 0 இங்க உடையாம நேராவே இருக்குன்னு கூட வச்சுப்போம். அப்ப கூட நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம்ல. It's still correct. எனக்கு 0 உடையாம நேரா இருந்தா கூட I could have still used this technique. எனக்கு ஆன்சர் கரெக்டா தான் வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் மோஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் எனக்கு
இந்த பாயிண்டோட பொசிஷன், let's say this is A, இது B அப்படின்னு வச்சுப்போம், ரைட்டா? இது O அப்படின்னு பேர் வச்சுப்போம். அப்போ ஆரிஜின் பாயிண்ட். இப்போ பொசிஷன் ஆஃப் B with respect to A, அதுதான் நம்மளோட question அப்படின்னு வச்சுப்போம். பொசிஷன் ஆஃப் B with respect to A, right? So x of B, position of B with respect to A, அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆக்சுவலா 0ல இருந்து மெஷர் பண்றப்போ பொசிஷன் ஆஃப் B மைனஸ் பொசிஷன் ஆஃப் A, ரைட்? இதுதான் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல ரிலேட்டிவ் பொசிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்றது, ரைட்? பொசிஷன் ஆஃப் B, எனக்கு B யோட பொசிஷன் வேணும் வித் ரெஸ்பெக்ட் டு A ல இருந்து, ரைட்? சோ இந்த 5ங்கிற பாயிண்ட்ல இருந்து எனக்கு வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? B யோட பொசிஷன் ஆரம்பத்துல இருந்து ஓவராலா from 0, from the origin, B யோட பொசிஷன் எவ்வளோ? 22 மைனஸ் பொசிஷன் ஆஃப் A, A யோட பொசிஷன் என்ன? from origin, right? So B யோட பொசிஷன் from origin minus A யோட பொசிஷன் from origin. Okay? So XB minus XA, position of B minus position of A. So this is relative displacement இல்ல relative positioning ஓட logic. காது புரிஞ்சுதா பசங்களா? So this is relative position. இப்போ இதையே நம்ம differentiate பண்ணோம்னா we will get relative velocity. Relative position இருக்கு, இதை differentiate பண்ணுங்க, we'll get relative velocity. கோபிநிதி, குட் மார்னிங். குட் மார்னிங். காலையிலே இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, குட், ரைட்? இப்போ இத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் with respect to time. டிஃபரன்ஷியேட் பண்ணா d of xb with respect to A by dt equals d of xb by dt minus d of xa by dt, right? அப்போ dx by dt என்னது? velocity. So velocity of B with respect to A is equal to velocity of B minus velocity of A. அவ்வளவுதான்ல. This is our golden formula, relative velocity. உங்களுக்கு relative motionல relative velocity தான் maximum question வரும். relative position, displacement, relative acceleration அந்த அளவுக்கு வராது, கம்மியா தான் இருக்கும். relative velocity ல இருந்து தான் உங்களுக்கு maximum questions வரதுக்கான chances இருக்கு, right? And this is the formula. VB with respect to A is VB minus VA. சரி சார், பிசிக்கலா இதெல்லாம் ரைட், மேத்தமேட்டிக்கலா இதெல்லாம் இன்னும் புரியுது. அப்ப relative velocity அப்படிங்கறதோட பிசிக்கல் மீனிங் என்ன? இப்போ பிசிக்கல் மீனிங் என்னன்னா, இதே சிச்சுவேஷனை இன்னும் கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கலாம். இது ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுப்போம், இங்க ஒரு காரு இப்படி போயிட்டு இருக்கு. போலீஸ் திருடன் விளையாட்டு வச்சுப்போம், திருடன் ஒரு காரை திருடிட்டு இப்படி போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல திருடன் ஃபார்வர்ட்ல போயிட்டு இருக்கான், ரைட்? ஸோ இந்த இடத்துல ஒரு போலீஸ், இன்னொரு போலீஸ் ஜீப்ல துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். போலீஸ் ஜீப்ல அவனை துரத்திட்டு இருக்கிறாங்க, திருடன் ஓடிட்டு இருக்கான், போலீஸ் ஜீப்ல அவனை துரத்திட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இவன் லெட்ஸ் சே இவன் ஒரு 50 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். 50 km/h ஸ்பீட்ல திருடன் ஓடிட்டு இருக்கிறான்பா. இவன் போலீஸ்காரன் லெட்ஸ் சே ஒரு 60 km/h துரத்திட்டு போயிட்டு இருக்கான். இது சினிமால வர்ற போலீஸ் மாதிரி இல்ல, ரியல் போலீஸ். ஆக்சுவலா அவனை பிடிக்கணும் அப்படின்ற சென்ஸ்ல ஓடிட்டு இருக்கிறாங்க. 50ல போயிட்டு இருக்கான், இவன் 60ல போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பார்க்கும்போது நல்லா பாருங்க, கிரவுண்ட்ல தரையில நின்றுட்டு இருக்கிற ஒருத்தன் பாக்குறான். அவன் பார்க்கும்போது இவன் 60ல போயிட்டு இருக்கான், இவன் 50ல போயிட்டு இருக்கான். அவங்களோட ஆக்சுவல் ஸ்பீடை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பட் போலீஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம இங்க என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம்? போலீஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து திருடன் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறான், ரைட்? அதுதான் நமக்கு வேணும். வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திருடன், இல்ல வெலாசிட்டி ஆஃப் திருடன் வித் ரெஸ்பெக்ட் டு போலீஸ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம், ரைட்? சோ லெட்ஸ் சே வெலாசிட்டி ஆஃப் போலீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திருடன், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். Great. Thank you, Miss Asina. Velocity of police with respect to திருடன், அதை கண்டுபிடிக்கணும், ரைட்? Which is equal to velocity of police minus velocity of திருடன். இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, அது மாதிரி velocity of police minus velocity of திருடன், which is 60 minus 50, which is just 10 km/h. அப்போ இதோட அர்த்தம் என்ன? இங்க என்னதான் தீஃப் 50 கிலோமீட்டர்ல போயிட்டு இருந்தாலும்
போலீஸ் 60ல போறதுனால என்ன நடக்குது? சப்போஸ் நம்ம திருடனை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றோம்னு வச்சுப்போம். திருடனை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சோம்னா போலீஸ் 10 km/hல அவனை துரத்தி பிடிக்கிற மாதிரியான ஸ்பீடுல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வேற எதுவும் இல்ல. இர்ஃபான், குட் மார்னிங் மேன், குட் மார்னிங், நைஸ். சோ இப்ப இங்க என்ன பண்ணிருக்கோம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட பிசிக்கல் கான்செப்ட் என்ன தெரியுமா? எனக்கு திருடனை பொறுத்த மட்டும் போலீஸோட ஸ்பீடு வேணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? திருடன்ட்ட இருக்கிற வெலாசிட்டியை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துடுறோம். ரைட்? அவனோட வெலாசிட்டியை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துட்டு, அப்ப வெலாசிட்டியை வெளியே எடுத்துட்டு அவன் ரெஸ்ட்டுக்கு வந்துருவானா? திருடன்ட்ட இருக்கிற வெலாசிட்டியை கம்ப்ளீட்டா வெளியே எடுத்தா அவன் ரெஸ்ட்டுக்கு வந்துடுறான்ப்பா. இப்ப அந்த வெலாசிட்டியை என்ன பண்றது? அதை திருப்பி, ரைட், தலைகீழ திருப்பி துரத்துறவன் தலையில தூக்கி போட்டுடலாம். ரைட்? சோ இவனோட வெலாசிட்டியை தலைகீழ திருப்பி இவன் கூட சேர்த்து போட்டுக்கிறோம். அப்படி போட்டோம்னா என்ன நடக்குது? இங்க இவனை ரெஸ்ட்ல வச்சுட்டு இவன் கிட்ட மீதி இருக்கிற ஸ்பீடு எவ்வளவு நேரத்துல அவனை பிடிக்க முடியும் அப்படின்ற கதை. அப்ப இந்த 50 திருப்பி இவன் கிட்ட போடுறதுதான் -50. வெக்டார்ல மைனஸ்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இவன் கிட்ட இருந்து அந்த ஸ்பீடை வெளியே எடுத்து தலைகீழ பெரட்டி இவன் தலையில போடுறோம். அப்போ இவனை ரெஸ்ட்ல வைக்கிறப்போ அந்த ஸ்பீட்ல இவன் அவனை துரத்திக்கிட்டு இருக்கான். ரைட்? சோ இவன்ட்ட இருந்து ஸ்பீடை வெளியே எடுத்துட்டா இவன் ரெஸ்ட்டுக்கு வந்துடுறான். சப்போஸ் இங்க நம்ம இந்த காரை ரெஸ்ட்ல வைக்கும் போது இந்த போலீஸ்காரன் 10 km/h ஸ்பீட்ல அவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, வேற ஒண்ணுமே இல்லை. ரிலேட்டிவ் வெலாசிட்டி, தட்ஸ் ஆல். ரைட்? சோ இத ஜெனரல் ஃபார்முலால Vp - Vt அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இதையே ஒரு சில நேரத்துல நமக்கு ரிவர்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். திஸ் இஸ் ஃபார் ஒன் டைமென்ஷன். இப்ப இதோட ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் இல்ல உங்களுக்கு கொஸ்டின்ல இதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னா, இந்த ரிவர் மேன் ப்ராப்ளம், ரிவர் போட் ப்ராப்ளம் எக்கச்சக்கம் வரும். இப்ப அந்த ரிவர் கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் கன்சிடர் அன் ஆறு. ஒரு ரிவர் அப்படியே ஆடி போயிட்டு இருக்கு. அவனோட வெலாசிட்டி ஆஃப் ரிவர் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? வெலாசிட்டி ஆஃப் ரிவர். இப்போ பேசிக் லெவல் 1 சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். இந்த ரிவர்குள்ளர ஜஸ்ட் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு வச்சுப்போம். ஐ டோன்ட் நோ ஸ்விம்மிங். ஆனா ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறேன். லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிறேன். இப்ப நான் அதுக்குள்ளார குதிக்கிறேன். ரைட்? ஐ அம் ஜஸ்ட் ஜம்பிங் இன்டு த பூல். இந்த இடத்துல பூல் இல்ல, ரிவர். நான் ரிவர்குள்ளார குதிக்கிறேன்பா. அப்ப என்ன ஆகும்? ஆறு என்னை அடிச்சுட்டு போகுமா? எனக்கு நீச்சல் தெரியாது, நான் நீந்தவும் ட்ரை பண்ணல, பட் ஐ கேன் ஜஸ்ட் ஃப்ளோட். அப்ப ஆறு என்னைய அடிச்சுட்டு போவோம். அப்ப என்னோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? ரிவரோட ஸ்பீட் என்னவா இருக்குமோ அதே ஸ்பீட்ல தான் நான் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பேன். லாஜிக் கரெக்ட் தானே? பிகாஸ் நான் ஸ்விம் பண்ணவே இல்லை, வாட்டரும் அங்க ரெஸ்ட்ல இல்லை. அப்ப ஆறு என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோ அதே ஸ்பீட்ல என்னை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப என்னோட ஸ்பீடும் ஆரோட ஸ்பீடும் ஒன்னா தான் இருக்கும். இப்ப நான் அடுத்த கேஸ் என்ன பண்றேன்? எதிர்நீச்சல் அடிக்கிறேன்ப்பா. ரிவர் எந்த ஸ்பீட்ல அடிச்சிட்டு இருக்குதோ, ரிவர் ஆறு எந்த ஸ்பீட்ல அடிச்சு போயிட்டு இருக்குதோ அதே ஸ்பீடு பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நான் அடிச்சு தள்ளுறேன். அப்போ நான் தண்ணியில நீந்திக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல என்னை தூக்கி போட்டா எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அப்படின்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க. இஃப் ஐ ஜம்ப் இன்டு a ஸ்விம்மிங் பூல், அதாவது நிக்கிற தண்ணியில என்னால ஒரு சர்டன் ஸ்பீட்ல நீந்த முடியும். ரைட்? அது என்னோட ஸ்பீட் வந்து லெட்ஸ் சே v man அப்படின்னு வச்சுப்போம். வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். அப்போ தண்ணியில, சாதாரண தண்ணியில என்னை தூக்கி போட்டா, குளத்துலயோ இல்ல ஸ்விம்மிங் பூல்லயோ போட்டா ஐ கேன் ஸ்விம் அட் திஸ் ஸ்பீட், வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். அந்த ஸ்பீட்ல நான் நீந்தறதுக்கு ட்ரை பண்றேன். இப்ப என் கொஸ்டின் என்னன்னா, நான் இந்த ஸ்பீட்ல இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீந்துறேன்ப்பா. திஸ் இஸ் மீ. ரைட்? இதுதான் நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீந்தறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த டைரக்ஷன்ல நீந்தறதுக்கு ட்ரை பண்றேன். என்னோட ஸ்பீட் எவ்வளவா இருக்கணும்? வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர். இப்போ என் கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டரும் இந்த VR அது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னு வச்சுப்போம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் தரையில இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இங்க இருந்து என்னைய பார்த்துட்டு இருக்கான். ரைட்? அவன் பார்க்கும்போது நான் மூவ் ஆவனா மாட்டனா? நான் ரெஸ்ட்ல இருப்பேனா இல்ல மூவ் ஆவனா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஆத்துல ஆறு ஒரு சைட்ல அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. நான் உள்ள புகுந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீந்துறேன். ஆரோட ஸ்பீடும் என்னோட ஸ்பீடும் மேக்னிடியூட் சேமா இருக்கு, பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல நாங்க நீந்திக்கிட்டு இருக்கோம். சோ இந்த சிச்சுவேஷன்ல தரையில இருந்து ஒருத்தன் பார்க்கும்போது நான்
ஒரே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருப்பேனா இல்ல லெஃப்ட் ரைட் நகருவனா? யோசிச்சு பாருங்க. will I be in a same position or will I move? நான் மூவ் பண்ண முடியுமா? எஸ், ரெஸ்ட்ல தான் இருப்பேன். கரெக்டா? ரைட். நான் கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒருத்தன் ரெஸ்ட்ல தான் இருப்பேன். ஆனா நான் உசுர கொடுத்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும் தானே தெரியும். ரைட். நான் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நீந்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். வெளியே இருந்து பாக்குற ஒருத்தனுக்கு நான் ஒரே பொசிஷன்ல இருக்க மாதிரி தெரியும். பட் அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீந்திட்டு இருக்கிறேன். நான் only I know that effort. This is relative motion. அப்ப யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். I am moving. அப்ப கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பார்த்து நீ எங்கெல்லாம் நவுற, நீ அப்போல இருந்து அதே இடத்துல தான் இருக்க அப்படின்றான். அப்போட்ல இருந்து அந்த ஒரு இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ எங்க இருந்து நவுற அப்படின்றான். பட் ரெண்டுமே ட்ரூ தானே. நான் I am saying that I am moving. That is also true. கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னு ஒருத்தன் சொல்றான், அதுவும் ட்ரூ. So this is relative motion. So perspective எங்கிட்ட இருந்து பார்க்கறோன்றதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிச்சுவேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அப்ப இங்க என்னோட ஆக்சுவல் ஸ்பீட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. வெலாசிட்டி ஆஃப் மீ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பாக்குறான்ல. சோ அப்போ என்னோட வெலாசிட்டி ஓவரால் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட் என்ன பாருங்க. velocity of man with respect to water என்ன? velocity of man minus velocity of water. கரெக்டா? velocity of man minus velocity of water. இங்க நம்ம man அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்றோம்? man with respect to ground. இங்க water with respect to ground. right? so அப்ப man with respect to ground என்ன வரும்? velocity of man with respect to water plus velocity of water with respect to ground. ரைட். ஸோ இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். தரையில இருந்து பாக்குறவனுக்கு இதுதான் அவன் கண்ணில் பார்ப்பான். இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு சொன்னோமா. தண்ணியில மேன் அடிக்கிற நீச்சலோட ஸ்பீடு, ரிவரோட ஸ்பீடு, வாட்டர் ரிவர் ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுமே சேம் மேக்னிடியூட்ல இருக்கும். பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 0 அப்படின்னு வந்து நிற்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் பசங்களா. இன்னொன்னு ரொம்ப ஃபைனல் கன்க்ளூஷன், நம்ம மெஷர் பண்ற எல்லாமே ரிலேட்டிவ் தான். நம்ம கிட்ட அப்சல்யூட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம மெஷர் பண்ற எல்லாமே ரிலேட்டிவ் தான். ஸோ எப்படி அப்படின்னா, இப்ப நான் ஒரு காரு ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்ப அந்த ஸ்பீடு இஸ் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் இல்லையா. கிரவுண்ட ரெஸ்ட்ல வச்சு நான் மீதி எல்லாத்தையும் அது மேல மெஷர் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? எர்த்தோட சர்ஃபேஸ்ல எனக்கு ஒரு கார் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் சர்ஃபேஸ் அந்த காரு 40-50ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஆக்சுவலி பூமியோட சர்ஃபேஸ் ரெஸ்ட்ல இருக்கா? எஸ் ஆர் நோ? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் இட் அட் ரெஸ்ட்? எஸ் ஆர் நோ? இதுதான் என் கேள்வி. எஸ் ரெஸ்ட்ல தான் சார் இருக்கு அப்படின்னா எஸ் சொல்லுங்க. இல்ல மோஷன்ல இருக்கு அப்படின்னா சேம் நோ. நோ. யா கரெக்ட். இட்ஸ் நாட் அட் ரெஸ்ட். ஏன்? நிலாவில இருந்து ஒருத்தன் நம்மளை பாக்குறான்னு வச்சுப்போம். இப்ப நான் என்ன பண்றேன், லெட்ஸ் சே நான் சேரை போட்டு ஏறி உட்காந்துருக்கேன். ரைட். நான் சேரை போட்டு ஏறி உட்காந்துருக்கேன்னு வச்சுப்போம். நான் ரெஸ்ட்ல இருக்கேன். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். பூமியில இருந்து பார்க்கும்போது எஸ் 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 இட் இஸ் இன் மோஷன். கரெக்ட்ல? அது மோஷன்ல இருக்கு. நான் ரெஸ்ட்ல இருக்கேன். ஆனா சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் ரெஸ்ட்ல இருக்கேன். இப்ப நிலாவில இருந்து ஒருத்தன் என்னை பாக்குறான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் திரும்பிக்கிட்டு இருப்பேன். நான் பூமி ஒரு உருண்டுகிட்டு இருக்குது. ஸோ ஐ வில் ஆல்சோ பி மூவிங். ரைட். இப்ப சூரியன்ல இருந்து ஒருத்தன் பாக்குறான். நான் உருண்டுகிட்டு இருக்கிறது இல்லாம அவனை சுத்தி ஒலாத்திக்கிட்டும் இருப்பேன். ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் மோஷன்ஸ் நம்ம மேல இருக்கு. பட் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ரெஃபர் பண்றேன். அப்போ சர்ஃபேஸ் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால மீதி எல்லாத்தையும் நான் அப்சல்யூட் மோஷன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். பட் இன் ரியாலிட்டி நத்திங் இஸ் அப்சல்யூட், எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிவ். ஸோ எந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க பாக்குறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஸோ இங்கே தட் இஸ் த ஹோல் ஐடியா. ஒருத்தன் தண்ணியில அவனால இந்த ஸ்பீட்ல அடிக்க முடியும். ஆனா தண்ணியே கிரவுண்டை வச்சு இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ தண்ணி ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். இல்ல சே த வாட்டர் இஸ் அட் ரெஸ்ட். அப்ப இந்த காம்பனன்ட் கிடையவே கிடையாதா? அப்ப அவன் குளத்துல அடிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். குளத்துல அவன் தண்ணியில எந்த ஸ்பீட்ல அடிக்கிறானோ தரையை பொறுத்தும் அதே ஸ்பீடு தான். கரெக்டா? ஒலிம்பிக்ல ஸ்விம்மிங் பூல்ல நம்ம பார்ப்போம்ல. இப்ப ஒலிம்பிக் ரேசஸ்ல ஸ்விம்மிங் அடிச்சுட்டு இருக்காங்க. தரையில இருந்து அவன் எந்த ஸ்பீட்ல போறானோ தண்ணிக்குள்ளேயும் அதே ஸ்பீட் தான் போறான். பிகாஸ் வாட்டர் இஸ் அட் ரெஸ்ட். பட் அதுவே நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு ஆத்துலயோ இல்ல கடல்லையோ அடிக்கும் போது வாட்டர் இஸ் இன் மோஷன். அப்போ அதோட ஸ்பீடையும் கூட சேர்த்து வச்சுக்கணும் நம்ம. ஓகே ஓகே பசங்களா, சூப்பரா. திஸ் இஸ் ஒன் டைமென்ஷன். இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டுருவோமா நம்ம? எனக்கு 6 இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சே velocity of water is
5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் அப்படின்னு வச்சுப்போம். அதுல ஒருத்தன் இந்த இடத்துல ஒரு மேன் இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் இந்த டைரக்ஷன்ல இவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வரணும். லெட்ஸ் சே பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி வச்சுப்போம். ரைட்? ஸோ பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுப்போம். velocity of water is 5 kilometers per hour. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் லெட்ஸ் கன்சிடர் 20 meters. 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். 20 கிலோமீட்டர் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ். இப்ப இவனோட வேலை ஏல இருந்து பிக்கு நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏ பாயிண்ட்டுக்கே திருப்பி வரணும். இதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? That is the question. இப்போ this man, velocity of man with respect to water, velocity of man with respect to still water, அவன் தண்ணி ஓடாம இருந்ததுன்னா அவனால எவ்வளவு ஸ்பீட்ல நீந்த முடியும் அப்படின்னு பார்த்தா let's say 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார். அதாவது ஸ்டில் வாட்டர்ல, ஒரு ஸ்விம்மிங் பூல்ல அவனால 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் ஸ்பீட்ல நீந்த முடியும் அப்படின்னு வச்சுப்போம். ரைட்? ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார் ஸ்டில் வாட்டர்ல. நார்மல் velocity of water is 5 kilometers per hour. ஓகே? ஸோ இப்போ இதுல ஆர் வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதை அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா எதிர்நீச்சல், டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த ஆத்தோட அதே டைரக்ஷன்ல நம்ம போறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து பி அவனோட ஆன்வர்ட் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னி இஸ் டவுன் ஸ்ட்ரீம். கரெக்டா? டவுன் ஸ்ட்ரீம். அதாவது ஆறு ஒரு சர்டன் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, அதே டைரக்ஷன்ல இவனும் நீந்திட்டு போறான். ரைட்? திஸ் இஸ் டவுன் ஸ்ட்ரீம். ஓகே? இப்போ velocity of man with respect to ground is equal to velocity of man with respect to water plus velocity of water with respect to ground. ஓகே? இதுதான் லாஜிக். இதுதான் நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த ஃபார்முலா. velocity of man water plus velocity of water ground. man water plus water ground. ஸோ இங்க டைரக்ஷன் கரெக்டா எடுக்கணும்டே. ஸோ இங்க இவனோடது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, இவனோடது இந்த சிச்சுவேஷன்ல ஆன்வர்ட் ஜேர்னில பாசிட்டிவ், ரிவர்ஸ் ஜேர்னில நெகட்டிவ். ஆன்வர்ட் ஜேர்னில பாசிட்டிவ், ரிவர்ஸ் ஜேர்னில நெகட்டிவ். ஸோ velocity of man with respect to water 10 plus 5. ஸோ 15 kilometers per hour. ஸோ அப்போ கிரவுண்ட்ல இருந்து ஒருத்தன் பார்க்கறான். ரைட்? தரையில இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். திஸ் இஸ் கிரவுண்ட். இங்க இருந்து ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இவன் ஏ டு பி போகும்போது he is traveling at 15 kilometers per hour. Right? So this is onward journey, one way. This is from A to B போகும்போது. இப்போ B to A வரும்போது it is traveling from B to A. B to A வரும். அப்போ velocity of man with respect to ground அதே ஃபார்முலா தான் பசங்களா. velocity of man with respect to water plus velocity of water with respect to ground. பட் ரிவர்ஸ் வரும்போது மேனோட velocity லெஃப்ட் சைடு மைனஸ்ல இருக்கு, வாட்டரோட velocity ரைட் சைடுல இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? man with respect to water is -10 plus 5 which is -5 kilometers per hour. ஸோ ரிவர்ஸ்ல வரும்போது அவனோடது மைனஸ்ல இருக்கு. இங்க நமக்கு மைனஸ் முக்கியம் இல்ல, ஐ மீன் கால்குலேஷன் பண்ணும்போது மைனஸ் முக்கியம். பட் த பாயிண்ட் இஸ் அவனோட ரிட்டர்ன் ஜேர்னில அவன் 5 கிலோமீட்டர் பர் ஹார் தான். இவனே இந்த பைப்ல லெஃப்ட்ல வரும்போது அவனோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணும்போது வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் பர் ஹார்ல தான் அவனால நீந்தி வர முடியும். ஸோ எதிர் நீச்சல் போடும்போது 5. எஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லை, சேம் டைரக்ஷன் அடிஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் டிஃபரன்ஸ். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல அடிஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிஃபரன்ஸ். ஸோ இது ஏ அண்ட் பி சொன்னோமா? ஸோ அப்போ ஏபியில நம்மளோட ஸ்பீடு எவ்வளோ வருதுன்னா 15. பிஏல அவன் டிராவல் பண்ற ஸ்பீடு எவ்வளோ? 5. ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 5 வருது நமக்கு. ஓகே? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். தட்ஸ் அவர் டியூட்டி. டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. கரெக்டா? TAB இஸ் ஈக்குவல் டு ஏபிக்கு 20 கிலோமீட்டர்ஸ் பை அதோட ஸ்பீட் எவ்வளோ? 15 which is 4/3 kilometers per hour அப்படின்னு வச்சுப்போம். டைம் ஃபார் BA எவ்வளோ?
அதே 20 kilometers by speed எவ்வளோ 5, which is 4 hours. Okay. So first onward journey A ல இருந்து B போறப்போ அவன் 4/3 of an hour, 4/3 னா எவ்வளோ 1 hour and 20 minutes கரெக்டா, 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல போய் சேர்ந்துடுறான். பட் அதுவே ரிட்டர்ன் வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. டிஃபரன்ஸ் புரியுதா பசங்களா? ஸோ ஃபார் த ஆன்வர்ட் ஜர்னி 1 hour and 20 minutes. ஸோ TAB plus TBA என்ன 1 hour plus 1 hour and 20 minutes. 20 minutes plus 4 hours, which is 5 hours 20 minutes. அவ்வளோதான்ல, டன். ஸோ அவன் டோட்டலா ஆரம்பிச்சு போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு 5 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டு த மேத். இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் கான்செப்ட் இன் 1 டைமென்ஷன். 1 டைமென்ஷன்ல இருக்கிற ரிலேட்டிவ் கான்செப்ட். இப்போ இதுல இருந்து நம்ம 2 டைமென்ஷன்ஸுக்கு கிராஜுவேட் பண்ணி போக போறோம். ரைட், 2 டைமென்ஷன்ஸ் ரிலேட்டிவ் கான்செப்ட் எப்படி போடலாம்? இதே தான், அச்சு அசல் இதே தான். லைட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கே இங்கே எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கணும். இப்படி இங்கிட்டு பாருங்க. ஸோ இங்க பொசிஷன் ஆஃப் ஏ, இந்த ஏ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு, பி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு பொசிஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, இல்ல பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ வேணும்னா ஜஸ்ட் வெக்டார் சப்ராக்ஷன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வெக்டார் சப்ராக்ஷன் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இங்க எனக்கு ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி வேணும்னா பொசிஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் மைனஸ் பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின். அந்த ஆரிஜின் அப்படிங்கிறத ஒரு தடவையும் நம்ம சொல்ல வேண்டாம், இட் இஸ் அண்டர்ஸ்டுட், இம்ப்ளிசிட். அதனால அந்த ஆரிஜினை விட்டுட்டு பொசிஷன் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் பொசிஷன் ஆஃப் ஏ மைனஸ் பொசிஷன் ஆஃப் பி. அவ்வளவுதான்ல, டன். ஓகே, இதையே நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். லெட்ஸ் டிஃபரன்ஷியேட் திஸ். ஸோ டிஃபரன்ஷியேட் with respect to time, velocity of A with respect to B is velocity of A minus velocity of B. Right? So A oda velocity minus B oda velocity. Yes, Mr. Vignesh, good morning, man. இப்போ velocity of A minus B, literally அது என்ன பாருங்க, vector subtraction. So relative velocity க்கு நீங்க vector subtraction concept யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ரெண்டு வெக்டார சப்ராக்ஷன் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பசங்களா? A vector minus B vector subtraction ஞாபகம் இருக்காடே? அன்னைக்கு தான் வெக்டார் பார்த்துட்டு இருந்தோம்ல. A vector minus B vector ஃபார்முலா என்ன? root of A square plus B square minus 2AB cos theta. ஸோ இந்த லாஜிக் வச்சு கூட நீங்க சால்வ் பண்ணலாம். ரைட், ஸோ A vector plus B vector minus 2AB cos theta. இதுதான் நார்மல். இங்க நமக்கு VA with respect to B is VA minus VB அப்படின்னா root of வெக்டார்ல VA square plus VB square minus 2VA VB cos theta. So diagrammatically பார்க்கறோம்னு வச்சுப்போம். If you do it in diagram, எனக்கு VA இப்படி இருக்குப்பா, velocity of A, velocity of B இப்படி இருக்கு, velocity of B, right? இப்போ A with respect to B, B ல இருந்து பார்க்கும்போது A ஓட velocity எப்படி இருக்கு? அதான் வேணும், velocity of A with respect to B. அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? டேக் மைனஸ் B. இப்போ மைனஸ் பினா இந்த டைரக்ஷன்ல வரணுமா? மைனஸ், அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், மைனஸ் B. இதோட ரிசல்டன்ட் என்ன? parallelogram law போட்டோம்னா this is velocity of A with respect to B vector. அப்போ B ல இருந்து பார்க்கும்போது A இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி நமக்கு தெரியும். அதாவது B ரெஸ்ட்ல போட்டோம் அப்படின்னா அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது A இப்படி போற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். A ஆக்சுவலா ஹரிசாண்டலா தான் போயிட்டு இருக்கான், பட் B ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது A அப்படி ஸ்லாண்டிங்கா கீழே போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க யூ ஆர் சிட்டிங் இன் திஸ் பொசிஷன், இங்க உட்காந்து பார்க்கும்போது நீங்க இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்கல்ல, சோ இவன் ரைட் சைட்ல போயிட்டு இருக்கான். சோ நீங்க மேல போறத நம்மளால ஃபீல் பண்ண முடியாது, அதனால இவன் கொஞ்சம் கீழையும் போற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். தட்ஸ் ஆல். ரைட், இப்போ நம்ம மோஸ்டா இந்த அளவு காம்ப்ளிகேட்டடா யூஸ் பண்ண மாட்டோம். 2 டைமென்ஷனல் மோஷன்ல உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும்.
ஒன்னு ரிவர் போட் ப்ராப்ளம்ஸ். இப்போ 1 டைமென்ஷன் போட்டோம்ல, அதுலயே 2 டைமென்ஷன். ரெண்டாவது ரெயின் மேன் ப்ராப்ளம்ஸ். இது ரெண்டு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். ரிவர் போட் ப்ராப்ளம்ஸ், ரெயின் மேன் ப்ராப்ளம்ஸ், இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் வரும். பார்த்தலாமா? இது ஜெனரல் ஃபார்முலா பசங்களா. இந்த டாபிக்ஸ்ல வரக்கூடிய ஜெனரல் ஃபார்முலா சம்மரி. AB அப்படின்னா velocity of A with respect to B, VA with respect to ground minus VB with respect to ground. நம்ம VA அப்படின்னு சொன்னா அதோட மீனிங் என்ன? VA அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா velocity of A with respect to ground. அதே மாதிரி VB அப்படின்னு சொன்னா velocity of B with respect to ground. நம்ம எல்லாத்தையுமே with respect to something தான் மெஷர் பண்றோம். பட் அந்த with respect to சொல்லாம விட்டோம்னா டிஃபால்ட்டா இட் இஸ் with respect to ground. ground ரெஸ்ட்ல இருக்கிறதுனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். ஓகே, சோ இந்த ஃபார்முலா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. we'll go to the questions. A body A is moving with 2 meters per second along negative y-axis. Okay, and body B is moving along positive x-axis with 3 meters per second. Velocity of B with respect to A is எனக்கு இங்க நமக்கு வெக்டார் ஃபார்மேட்டும் வேணும், மேக்னிடியூடும் வேணும். வெக்டார் தனியா கண்டுபிடிக்க வெக்டார் ஃபார்மேட்ல என்ன வருதுன்னு சொல்லணும், அது இல்லாம மேக்னிடியூட் தனியா என்ன வருதுன்னு சொல்லணும். சரிங்களா? give me 1 second. இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். I'll be back in 1 second. Okay. So I'm moving it 2 meters per second, right? So velocity of body A is minus 2i meters per second, correct? In 2 meters per second, negative y-axis. So negative y-axis nala 2j meters per second, right? So 2j meters per second. Velocity A is minus 2j meters per second. And B is moving along the positive x-axis. Velocity of B is plus 3i meters per second. Correct? So velocity of A, vector. இப்போ நமக்கு என்ன வேணும்? Velocity of B with respect to A. Right? Velocity of B with respect to A, which is velocity of B vector minus velocity of A vector, which is 3i minus of minus, so plus 2j. ஆனா நம்ம அறிவாளி பைப்பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இந்த டைரக்ஷனை விட்டுட்டு அந்த 3ஐயும் 2ஐயும் சப்ராக்ஷன்ல போட்டு இல்ல அடிஷன்ல போட்டு வெறும் டைரக்டா நம்பரை மட்டும் தூக்கி எழுதுவாங்க. சோ இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன வரும் தெரியுமா? சோ VBA மேக்னிடியூட் என்ன? root of 9 plus 4, which is root of 13. 9 plus 4, which is root of 13. இந்த மாதிரி வந்து நிற்கும். பட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன தெரியுமா இருக்கும்? A ஆப்ஷன், B, C, D. ஸோ ஏல உங்களுக்கு 3 minus 2 1, அடுத்தது 3 plus 2 5, அடுத்து root 13, இது வேற ஏதோ ஒன்று root of let's say 5. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்? உங்களுக்கு they will give you these 4 options. இப்போ நிறைய அறிவாளிங்க மொதல் ஆப்ஷனை பார்த்துட்டு நேரா அதை தூக்கி போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா 3யா minus 1 minus 2வா, ஸோ 3 minus 2 1. ரெண்டாவது கேட்டகரி 3 minus of minus 2, ஸோ 5 போட்டு விட்டுருவீங்க. அடுத்தது ப்ராப்பர் ஆன்சர் என்ன? வெக்டார்ல போட்டு முடிச்சு அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சு எழுதணும், root 13. ஒரு சில பேரு அந்த ரூட்டுக்குள்ளர ஸ்கொயர் பண்ணி போடுறதுக்கு மறந்துட்டு 3 plus 2 root 5 அப்படின்னு போட்டு விட்டுருவீங்க. ஓகே, ஸோ root 13 is the correct answer. நல்லா ஞாபகம் வச்சுங்க பசங்களா, ரிலேட்டிவ் மோஷன் அப்படிங்கிறது வெக்டார்ஸ். ஸோ ஆல்வேஸ் டைரக்ஷனை கன்சிடர் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். டைரக்ஷன் இல்லாம போடக்கூடாது, தப்பு. இந்த கொஸ்டின் பாருங்க.
find the condition of collision if a body is projected as shown in the figure. அதாவது இங்க கீழ இருந்து ஒரு பாடியை நம்ம மேல தூக்கி போடுறோம், ரைட் சைடுல ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு பாடியை இன்க்ளைண்டா லான்ச் பண்றோம். இப்ப இது ரெண்டும் மிட் ஏர்ல கொலைட் ஆகணும், அதுக்கான கண்டிஷன் என்ன? So what is the condition for mid air collision? Simple. இவங்க ரெண்டு பேரோட vertical velocity சேமா இருந்தாதான் மிட் ஏர்ல கொலைட் ஆக முடியும். கரெக்ட் தானே பசங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் relative acceleration 0, ரெண்டு பேருக்குமே gravitational acceleration மட்டும்தான் இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரோட vertical component சேமா இருந்தா மட்டும்தான் அது கொலைட் ஆக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So V1 angle இந்த இடத்துல இருக்கு theta. So vertical component என்ன வரும்? இதை நம்ம simplify பண்ணோம்னா, let's say I'm simplifying it. இந்த இடத்துல V1 நம்ம இப்படி launch பண்றோம், V1 theta. So இதை ரெண்டா நான் பிரிச்சேன்னா, this is V1 cos theta, இது V1 sin theta. ரைட்? இந்த பக்கத்துல எனக்கு வெறும் V2 மட்டும்தான் இருக்கு. ரைட்? So இப்ப இந்த V1 sin thetaவும் V2 sin thetaவும் ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா இந்த cos theta இருக்கான்ல, cos theta இந்த பாடியை ரைட் சைடு கொண்டு போயிட்டே இருப்பான். எஸ், அவன் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த V1 sin thetaவும் V2வும் ஈக்குவலா இருந்ததுன்னா என்ன நடக்கும் பாருங்க, V1 sin theta should be equal to V2. கரெக்டா? சோ இது ஈக்குவலா இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் relative velocity 0ன்னு வரும்ல. if these two are equal, magnitude ஈக்குவலா இருக்கு, right? then velocity of 1 with respect to 2 along the y axis, நம்ம 1 with respect to 2 along the y axis பார்த்தோம்னா பாருங்க, V1 sin theta vector minus V2 vector அப்படின்னு வரும். ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால it becomes 0. அப்போ vertical directionல அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா மூவ் ஆனாலும் relative velocity rest அப்படின்னு வரும். ரைட்? so they are at rest in terms of vertical direction. அப்போ மேல அவங்க மூவே ஆகல அப்படின்ற அசம்ஷனை வச்சுட்டு இந்த V1 cos theta அந்த வெலாசிட்டியில இவன் ரைட் சைடு போயிட்டு இவன் மேல இடிப்பான். டன். புரிஞ்சிருச்சா? so simple. so லாஜிக் என்னன்னா vertical directionல their components should be equal. இப்போ அடுத்தது பாருங்க, find the time of collision if the body are projected. so இங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டைம் என்ன வரும் பாருங்க, இங்க தான் நம்ம ஒரு புது அப்ரோச், velocity of approach and velocity of separation அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. so அதோட லெவல் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். என்னது? இவன் நம்ம போன கேஸ்ல பார்த்தா அதே ஸ்டோரி தான், மேல லான்ச் பண்ணியாச்சு, vertical component ஈக்குவல் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் இவனோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கு பாருங்க, V1 cos theta. இவனுக்கு லெஃப்ட் சைட்ல எந்த வித ஸ்பீடுமே இல்ல. கரெக்டா? லெஃப்ட் சைட்ல எந்த வித ஸ்பீடுமே இல்ல, அதனால அதை அப்படியே விட்டுறலாம். அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் குறையிறது இந்த ரேட்ல குறைஞ்சிட்டு இருக்கு. கரெக்ட்? velocity is equal to displacement by time. ரைட்? so இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற velocity V1 cos theta which is equal to d by time. so நமக்கு டைம் தேவை, d by V1 cos theta. so ரெண்டு பேரும் கொலைட் ஆகிறதுக்கு d by V1 cos theta இந்த அளவுக்கு டைம் நமக்கு தேவைப்படும். எஸ் மிஸ் சரண்யா, இந்த collision கொஞ்சம் ட்ரிக்கி. யா, இட் happens. பட் அதான் நான் சொல்றேன்னா, நீங்க பிளைண்டா ஃபார்முலாவை நம்பி இல்லாம உள்ளுக்க என்ன நடக்குது, எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். டன், முடிஞ்சிருச்சு. ஓகே, so this is time for collision. இங்கிட்டு பாருங்க, find the time of collision if the body are projected as shown in the figure. சரி, இங்க time of collision கேட்டிருக்கிறாங்களா? so how do we solve it? first இந்த V1 இருக்கு இல்லையா, இவனோட x direction speed என்ன வரும் பசங்களா? V1 x is V1 cos theta I cap. கரெக்டா? அடுத்தது V2 இருக்கான்ல, இவனோட x direction speed என்ன வரும்? V2x is equal to V2 cos phi ஆனா minus I cap. கரெக்ட்? இவன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கான், minus I cap. so left hand side. இப்போ இந்த மைனஸை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கலாமா? மைனஸை முன்னாடி போட்டா minus of V2 cos phi I cap போட்டாச்சு. இப்போ நமக்கு டைம் தேவை.
டைமுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இங்க distance by speed பேசிக் ஃபார்முலா பட் இங்க ஸ்பீடுக்கு we'll have to use the relative velocity ஏன்னா ரெண்டு பாடியுமே மூவ் ஆயிட்டு இருக்கு போன கேஸ்ல நம்ம எப்படி சால்வ் பண்ண பாருங்க ஒருத்த மட்டும் தான் மூவ் ஆயிட்டு இருக்கான் ரைட் சோ இது வந்து செவுரு மாதிரி இவன் அப்படியே நிக்கிறான் இவன் எவ்வளவு ஸ்பீட்ல போறான் டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் பை இவனோட ஸ்பீடை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இங்க ரெண்டு பேருமே இந்த they are moving towards each other they are literally approaching each other right they are moving towards each other அப்போ இங்க என்ன பண்ணனும் velocity of 1 with respect to 2 x direction velocity of 1 with respect to 2 in the x direction xங்கறத விட்டுறலாம் by default நம்ம x பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் 1 with respect to 2 along the x axis என்ன velocity of 1x minus velocity of 2x right so velocity of 1x என்ன v1 cos theta minus இங்க ஆல்ரெடி இன்னொரு மைனஸ் இருக்கா v2 cos phi minus of v2 cos phi so velocity of 1 with respect to 2 along the x-axis is v1 cos theta plus v2 cos phi அவ்வளவுதான்ல இப்ப டைம் என்ன distance d by இந்த speed distance by v12 along x which is d by v1 cos theta plus v2 cos phi இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க பசங்களா this is called velocity of approach இத velocity of approach அப்படினு கூட சொல்லலாம் right so this is literally velocity of approach okay super that's all பசங்களா one dimension done okay time என்ன ஆகுது 7:14 right we still have ரிவர் போட் ப்ராப்ளம் பார்த்துருமா சரி இப்ப ரிவர் போட் ப்ராப்ளம்ஸ்ல நம்ம ரெண்டு சப் கேட்டகரிஸ் பார்ப்போம் ஒன் இஸ் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஷார்டஸ்ட் டைம் ஸோ ஸ்டோரி என்ன வாட்ஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்டோரி பிளாங்க் பேஜ் எடுத்துப்போம் இப்போ ஒரு ரிவர் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் ரிவர் ரைட் சைட்ல இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு இது வெலாசிட்டி ஆஃப் ரிவர் அப்படின்னு எடுத்துப்போம் நமக்கு இந்த பக்கம் velocity of man boat நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் எல்லாமே ஒண்ணுதான் man velocity man நீந்திர கேஸ் boat ரைட் சைடுல போயிட்டு இருக்கிற கேஸ் everything is same இப்போ இங்க இந்த கரையில இருந்து ஒருத்தன் இந்த கரைக்கு நீந்தி போகணும் அப்படின்னு ட்ரை பண்றான் ரைட் இவன் இந்த கரைக்கு நீந்தி போறான் இப்போ இவனோடது velocity of man அப்படின்னு நம்ம சொல்லுவோம் with respect to water ரைட் velocity of man with respect to water still water அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வாட்டர்ங்கிறத ஸ்கிப் பண்ணிடலாம் நமக்கு அது தேவையில்லை just velocity of man right இப்போ velocity of man with respect to still water அப்போ உட்கார்ந்து இருக்கிற தண்ணியில அவன் எவ்வளவு நீச்சல் அடிக்க முடியும் that is velocity of man ஒரு ஸ்விம்மிங் பூல்லயோ இல்ல குளத்திலயோ அவனால அடிக்கக்கூடிய நீச்சல் velocity of man right இப்போ இவன் நேரா நீந்துறான் he is நீந்திஃபையிங் towards this bank இது வந்து சவுத் பேங்க் அப்படின்னு வச்சுப்போம் இது நார்த் பேங்க் அப்படின்னு வச்சுப்போம் இப்ப இவன் இந்த சவுத் பேங்க்ல இருந்து நார்த் பேங்குக்கு நீந்தி போறான் இப்ப क्वेश्चन என்னன்னா இவன் கீழ இருந்து மேல நீந்தி போறான் இந்த பொசிஷனுக்கே போய் ரீச் ஆவானா அப்படின்றது தான் क्वेश्चन இவன் நேரா நீந்திட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம் he is going straight towards அப்ப இவன் கீழ இருந்து இந்த பாயிண்ட்க்கு ஸ்ட்ரைட்டா போய் ரீச் பண்ண முடியுமா that's the question is it possible for him to reach the exact opposite point yes miss asina 2025 பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் நீட் மெயின்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல வந்துருச்சு சோ அந்த லெவலுக்கு தான் இங்க நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் so I think it will be helpful for both okay the answer to the question is no he cannot reach the exact opposite point so straight நீந்தனானா இந்த பாயிண்ட ரீச் பண்ண முடியாது ஏன் ஆறுன்னு ஒன்னு இருக்குல்ல அது மொத்த தண்ணியையும் நமக்கு ரைட் சைடுல அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு சோ இவன் என்ன ஆவான் இவன் நேரா தான் நீந்துவான் பட் இவன் will reach somewhere over here so இவன் கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் let's say இவன் வந்து நேரா நீந்தி போறான்பா பட் அவன் கண்ணை மூடிட்டு let's say இவன் என்ன பண்றான்னா கண்ணை மூடிட்டு நேரா நீந்தி போறான் நீந்தி முடிச்சிட்டு அந்த கரையில ஏறினதுக்கு அப்புறம் பார்த்தா இவன் இங்க இருக்கணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான் பட் ஆக்சுவலா he will be standing over here ஏன் இவனோட ஸ்பீடு இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு பட் ஆரோட ஸ்பீடு இப்படி இருக்கா velocity of river so இவனோட net speed எப்படி இருக்கும்னு பார்த்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும்
ஸோ கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது அவனோட ஸ்பீடு இந்த டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே, yeah, what is the logic here? velocity of man with respect to ground is equal to velocity of man with respect to river plus velocity of river with respect to ground. கரெக்டா? ஆத்துல அவன் ஒரு சர்டன் ஸ்பீட்ல அடிச்சிட்டு இருக்கான், அது வேற. ஆனா மொத்த ஆறுமே ரைட் சைடுல போயிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வெக்டார்ல ஆட் பண்ணோம்னா we will get the final velocity of man with respect to ground. ஓகே, காலை வணக்கங்கள் பிரணேஷ். Good to see you, man. Right. இங்க இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. ரைட், இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. நமக்கு velocity of the man with respect to ground வேணும்னா velocity of man with respect to river plus velocity of river with respect to ground. Right? So இது ரெண்டுத்தையும் வெக்டார் ஃபார்மேட்ல எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, அவன் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் நேரா இந்த பாயிண்ட ரீச் ஆகுறானா அந்த பாயிண்ட ரீச் ஆகுறானா அதை பத்தி எல்லாம் இவனுக்கு கவலை இல்லை. அந்த மேனுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், என்னால எவ்வளவு சீக்கிரம் நான் ஆப்போசிட் சைடுக்கு போறேனோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அந்த தாட் ப்ராசஸ்ல அவன் நீந்துறான்னு வச்சுப்போம். தேர் இஸ் நோ அதர் இன்டென்ஷன். லேண்டிங் பாயிண்ட், டைரக்ஷன் எதை பத்தியுமே அவனுக்கு கவலையே இல்லை. அவனோட ஒரே கவலை ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம்ல ஆப்போசிட் பேங்க் போயிட்டு ரீச் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி ப்ரையாரிட்டி. அப்ப என்ன பண்ணணும், அவன் டெக்னிக்கலா அவனோட மொத்த எஃபர்ட் எல்லாத்தையும் ஆப்போசிட் பேங்க்குக்கு போறதுக்கு தானே அவன் யூஸ் பண்ணணும். அவனோட மொத்த எனர்ஜி எஃபர்ட் எல்லாத்தையுமே ஆப்போசிட் பேங்க் நோக்கி தான் யூஸ் பண்ணணும். அப்போ அந்த லாஜிக் படி இவனோட டோட்டல் மேனோட வெலாசிட்டி வெர்டிகலா அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். ரைட், ஸோ மேனோட மொத்த வெலாசிட்டியும் அப்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனா ஆறு சைட்ல அவனோட வேலையை தனியா பார்த்துட்டே இருப்பான். ஸோ மேனோட வெலாசிட்டி அப்வர்ட்ஸ்ல இருக்கு, ஆறு அவனோட வேலையை தனியா பார்த்துட்டே இருப்பான். ஸோ தேர் வில் பி அன் இன்எவிட்டபிள் இல்ல ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ், எக்ஸ்ங்கிற ட்ரிஃப்ட் கண்டிப்பா இருந்தே தீரும். ஸோ அவன் ஷார்டஸ்ட் பாசிபிள் டயத்துல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவன் அந்த ட்ரிஃப்டை அக்செப்ட் பண்ணியே தீரணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பசங்களா. இங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னென்ன கன்ஃபியூஷன்ஸ்? முதல்ல அவன் நேரா தானே நீந்துறான், அவன் எப்படி ரைட் சைடு போறான்? ரைட், அவன் நீந்துறது நேராவா இருந்தாலும் ஆறு ரெஸ்ட்ல இல்ல, தண்ணி ஒரே இடத்துல இருந்திருந்ததுன்னா அவன் நேரா நீந்துனான்னா எஸ் நேரா ஆப்போசிட் பேங்க்குக்கு போவான். பட் தண்ணி ரெஸ்ட்ல கிடையாது, தண்ணி நமக்கு ரைட் சைட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ரைட், ஸோ த வாட்டர் இட் செல்ஃப் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ரைட் சைட். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா நெட் அவன் நேராவும் போறான், தண்ணியும் அவன் நவுத்துது. ஸோ ரெண்டுத்தோட கம்பைன்ட் எஃபெக்ட் தான் அந்த ட்ரிஃப்ட். ரைட், ஸோ இப்போ இதை மேத்தமேட்டிக்கலா எப்படி அனலைஸ் பண்ணலாம்? இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை லெட்ஸ் கால் இட் ஆஸ் டி. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸை டி அப்படின்னு எடுத்துப்போம். இப்ப இவனோட வெர்டிக்கல் காம்பனன்ட் என்ன? விஎம். கரெக்டா? சோ இவன் அந்த ஆரை கிராஸ் பண்றதுக்கு சோ ஷார்டஸ்ட் பாசிபிள் டைமோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் அதோட கண்டிஷன் என்னன்னா, அவன் கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளவு வரும்னா டி by velocity of man. Right, so d by velocity of man. அவனோட மொத்த ஸ்பீடையும் யூஸ் பண்ணி அவன் அந்த ஆரை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணணும். d by velocity of man. அவ்வளவுதான், டன். இப்போ இந்த என்டையர் டியூரேஷன்ல இதுதான் டைம் டேக்கன் ஃபார் கிராசிங். டைம் டேக்கன் ஃபார் கிராசிங் the river, and this will be the shortest possible time. இதுதான் நம்ம கண்டிஷன், shortest possible time. Right, so இதுதான் நமக்கு shortest possible time இருக்கும். Time taken for crossing, and this will be the shortest possible time. இப்போ இந்த என்டையர் டியூரேஷனுக்கு ஆறு அவனை ரைட் சைட்ல தள்ளிட்டு போகும் தானே. இவன் அந்த டீங்கிற டைமை யூஸ் பண்ணி இங்க இருந்து அங்கிட்டு கிராஸ் பண்றான். பட் for this entire duration, river will pull him, drag him towards the right. அப்ப அந்த x drift எவ்வளவு வரும்? Drift is equal to river velocity into time. Right,
ஸோ ரிவர் வெலாசிட்டி இன்டூ டைம். ஸோ இங்கிட்ட அந்த டயத்தை தூக்கி ஒரு சில பேர் சப்ஸ்டிடியூட் பண்ணி வச்சுப்பாங்க. ரிவர் வெலாசிட்டி இன்டூ டி பை விஎம். ரைட். ஸோ திஸ் இஸ் த ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ். இந்த ரெண்டு தான் நம்ம மோஸ்டா இந்த ப்ராப்ளத்தில் இந்த கண்டிஷன்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அப்ளிகபிள் ஃபார் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் கேஸ். ரைட். ஸோ இங்கிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன்னு வேணும்னா இன்னொன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் போகும். இப்போ அடுத்த கேஸ் என்ன, எனக்கு டைம் பத்தி கவலையே கிடையாது, ஆனா நான் எக்ஸாக்ட் ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போயாகணும். ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் கேஸ். ரைட். இங்க நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறேன் அப்படின்றது கவலையே கிடையாது. பட் நான் ஆரம்பிச்சேன்னா இதே பாயிண்ட்ல இங்க போய் நிக்கணும். நான் ஆரம்பிச்ச அதே ஸ்ட்ரெயிட் லைனுக்கு போய் நிக்கணும். அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ அதே மாதிரி ரிவர் இங்கிட்ட இருந்து இப்படி போயிட்டு இருக்கு. லெட்ஸ் டு த சேம் அசம்ஷன். இந்த இடத்துல மேன் இருக்கான். இப்போ ஆறு ரைட் சைட்ல போயிட்டு இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் ரைட் சைட்ல இருக்குப்பா. டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்துப்போம். டி. ரைட். ஸோ இப்போ இவன் நேரா நீந்தினான்னா என்ன ஆகும் பாருங்க. இவன் நேரா நீந்தினான்னா ஆறு இவனை இப்படி கொண்டு தள்ளும். இதுக்கு இவன் திருப்பி இப்படி வரணும். அதுக்கப்புறம் நேரா நீந்துவான். ஆறு இவனை ரைட் சைட் கொண்டு போகும். திருப்பி இவன் இப்படி வரணும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, இவன் அடிக்கிற ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் லாஜிக்கா இவன் நேரா நீந்த ட்ரை பண்ணானா ஆறு இப்படி கொண்டு போகும், இவன் லெஃப்ட்டுக்கு வரணும். திருப்பி இவன் நேரா நீந்த ட்ரை பண்ணுவான், ஆறு இப்படி கொண்டு போகும், இவன் லெஃப்ட்டுக்கு வரணும். திருப்பி நேரா நீந்த ட்ரை பண்ணுவான், ஆறு இப்படி லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு பதில் இவன் முன்கூட்டியே யோசிக்கிறான். என்ன பண்றான், நான் நேரா நீந்தினா தானே ஆறு என்னைய ரைட் சைடு தள்ளிட்டு போகுது. நான் என்ன பண்றேன், நீந்தும் போதே அவன் எந்த டைரக்ஷன்ல என்ன தள்ளுறானோ அதுக்கு ஏட்டிக்கு பூட்டியா நான் நீந்திக்கிறேனே. லாஜிக் புரியுதா? நான் நேரா போகணும்னு ட்ரை பண்ணா ஆறு என்னைய ரைட் சைட்ல அடிச்சுட்டு போறான். அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், அவன் என்னை எந்த பக்கம் இழுத்துட்டு போறானோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நான் அடிச்சுட்டு போறேன்பா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இவன் என்ன பண்றான், நீந்தும் போதே ஆறு இந்த டைரக்ஷன்ல அவனை இழுத்துட்டு போதா, இவன் இப்படிக்கா நீந்துறான். ரைட். சோ அப்படிக்கா நீந்தும் போது இவன் இந்த பக்கம் நீந்த ட்ரை பண்ணும் போது ஆறு இவனை இந்த பக்கம் தள்ளிட்டு வரும். சோ இவனோட நெட் எஃபெக்ட் நேரா இருக்கும். கரெக்ட் தானே? அதே மாதிரி இவன் லெஃப்ட் சைடுக்கா நீந்தான், ஃபுல் லெஃப்ட் கிடையாது, கொஞ்சம் கிராஸா நீந்துறான். அப்ப என்ன ஆகும், ஆறு இவனை ரைட் சைடு அடிச்சுட்டு போவோம், இவன் திருப்பி நேராவே போவான். சோ அவன் நேரா நீந்தறதுக்கு பதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆறு வந்து இப்படி போயிட்டு இருக்கா, இவன் இந்த லெஃப்ட்டுக்கா நீந்துற மாதிரி இருந்தாலும் ஆறு ரைட் சைடு தள்ளிட்டு போறதும் இவனோட இந்த காம்பனண்டும் கேன்சல் ஆயிட்டு நெட் எஃபெக்ட் நேரா மேல போற மாதிரி இருக்கும். ரைட். சோ லாஜிக் புரியுதா பசங்களா? மேத்தமேட்டிக்ஸ் ஈஸி, பட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். இங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே டப்பா ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே. சோ இத நம்ம மேத்தமேட்டிக்கலா எப்படி எழுதலாம்? இங்க லெட்ஸ் சே இவன் இப்படிக்கா நீந்துறான் அப்படின்னு வச்சுப்போம். ரைட். he is நீந்திங் in this direction. இப்ப நார்மல்ல இருந்து ரைட். so this is theta அப்படின்னு வச்சுப்போம். நார்மல்ல இருந்து ஒரு சர்டன் ஆங்கிள் இவன் நீந்துறான். சோ இப்ப இந்த நீந்தறத நம்ம ரெண்டா ரிசால்வ் பண்ண முடியும் இல்லையா? we can resolve it into two. என்னது, இந்த டைரக்ஷன்ல this is velocity of man. velocity of man sin theta. இங்கிட்டு velocity of man cos theta. Right. So velocity of man sin theta, velocity of man cos theta. Right. velocity of man sin theta, velocity of man cos theta. இப்ப இவன் இந்த ஆங்கிளை எப்படி தெரியுமா சூஸ் பண்ணணும்? இந்த தீட்டா எங்க இருந்து வந்தது அப்படின்னா, இவன் அந்த ஆங்கிளை எப்படி சூஸ் பண்ணணும்னா, இந்த Vm sin theta should be equal to Vr. அப்படி சூஸ் பண்றான்னு வச்சுப்போம். Vm sin theta should be equal to Vr. இப்படி சூஸ் பண்ணும்போது இவன் லெஃப்ட் சைட்ல நீந்துறான்ட, அவன் நீந்துறதுக்கும் ரிவர் அதை கேன்சல் பண்றதுக்கும் சரியா இருக்கும். This is velocity of river, right? So velocity of man இந்த டைரக்ஷன்ல இருக்கு, velocity of river ரைட் சைட்ல இருக்கு.
so that net velocity in the direction la irukum. This is the resultant velocity vm cos theta. அவ்வளவுதான். இப்ப இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு அவனுக்கு அவைலபிளா இருக்கிறது எவ்வளவு பாருங்க, vm cos theta, ரைட்? அந்த sin theta காம்பனன்ட் வந்து அந்த r அடிச்சிட்டு போறதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு அந்த sin theta காம்பனன்ட் போயிடும். ரிவரை கிராஸ் பண்றதுக்கு அவங்கிட்ட மீதி இருக்கிறது vm cos theta மட்டும்தான். சோ போன கேஸ்ல மொத்த வெலாசிட்டியும், அந்த மேனோட மொத்த வெலாசிட்டியும் நமக்கு கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சு. சோ அவன் ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம்ல போனான். பட் இங்க vmல cos theta அந்த ரேஷியோ மட்டும்தான், cos theta will be less than 1 தானே, அந்த ரேஷியோ மட்டும்தான் அவைலபிளா இருக்கு கிராஸ் பண்றதுக்கு. சோ ஆப்வியஸா டைம் மோர் எடுக்கும். ஆனா அவன் ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ், அங்க இங்க அந்த ட்ரிஃப்ட் கணக்குலே வரவே வராது. ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ்ல கிராஸ் பண்ணி முடிச்சிருவான். சோ இங்க டைம் எவ்வளவு தேவைப்படும்? டைம் is equal to d by v man cos theta. சோ இதுல நமக்கு அந்த தீட்டா தேவை அப்படின்னா அந்த தீட்டாக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். sin theta vm sin theta is equal to vr. இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சு அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு, டன், ரைட்? சோ இதுதான் ரிவர் மேன் இல்ல ரிவர் போட் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் போடுமா? ஐ மீன் கான்செப்ட் இதுதான், அவ்வளவுதான். ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் இந்த கேஸ், அவனோட மொத்த எஃபோர்ட் மேல இருக்கும். this is shortest possible distance. shortest possible distance. ஓகே, சோ இங்க ஆப்வியஸா டைம் நமக்கு கொஞ்சம் கூட எடுக்கும். ப்ராப்ளம்ஸ். அசீனா, பாருங்க பசங்களா, மிஸ் அசீனா, என்னோட சஜஷன், நீங்க ஆக்சுவலா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே டிராப்பை பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துக்கு நீங்க படிச்சிருக்கிறத வச்சு எக்ஸாம் எழுதுங்க. யூ said you are good enough in 12th இல்லையா? ஸோ 12th நல்லா தெரியும், ஓகே? ஸோ 11th தான் ப்ராப்ளம். ஸோ இப்போலேருந்து இருக்கிற டைம், பிப்ரவரி மார்ச்சை நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணாலே 11th ஓரளவுக்கு தேவையான அளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த நாலேஜை வச்சு நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், யூ டோன்ட் நீட் 100%. மெயின்ஸ்ல நம்ம குவாலிஃபை பண்ணணும், இல்ல நீட்ல நீங்க குவாலிஃபை ஆகணும்னா எல்லா கொஸ்டினையும் கரெக்டா எழுத ட்ரை பண்ணணும். பட் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. எல்லா கொஸ்டினையும் கரெக்டா எழுதணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால எழுத முடியுதுன்னு பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிறதுனால நான் டெஸ்ட் எழுதல, நான் டிராப் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தப்பு. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே டிராப்பை பத்தி யோசிக்கவே கூடாது. தட்ஸ் பேட் ஹேபிட், ரைட்? ஸோ படிக்கவே இல்லைனா கூட 2 வருஷம் ஸ்கூல் போயிருக்கீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த நாலேஜை வச்சு ட்ரை டு ஆன்சர் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ் பாசிபிள். அதுலேருந்து என்ன ஸ்கோர் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை கிளியர் பண்ணிட்டா, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற டைம்ல ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை டு கிவ் த டெஸ்ட். டெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிச்சுட்டு ரிசல்ட் வந்த பிறகு நம்ம ட்ராப்பை பற்றி யோசிக்கலாம், நாட் நவ். டெஸ்ட்டுக்கு முன்னாடி அப்படி யோசிக்கக்கூடாது, தப்பு. சரி, சால்வ் பண்ணுமா? A river of width 100 meters is flowing 20 meters per second, and the man who can swim with speed 10 meters per second, in what shortest time he can cross the river? Sure. Shortest time. Note this point, Your Honor. Shortest time. So, river 100 meters width, right? So, river oda speed 20 meters per second. Shortest possible time அப்படின்னா நம்ம வேற எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. அவன் நேரா இப்படி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ட்ரிஃப்ட் இவ்வளவு தூரத்துக்கு போகும். This will be the net velocity. பட் நமக்கு தேவையானது என்ன? Man who can swim at 10 meters per second. Right? So அப்ப shortest possible கேஸுக்கு ஃபார்முலா என்ன? Time is equal to distance by velocity of man, which is 100 by 10, which is 10 seconds. 10 seconds. Yes, Miss Chitra. Correct answer. அடுத்த question பாருங்க. A river of width
100 meters is flowing at 20 meters per second. A man who can swim with a speed of 10 meters per second, in what time he can cross if he jumps at angle 37 degrees from the normal? So normal இருந்து 37 degreesல அவன் குதிக்க swim பண்றான்ப்பா. அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அவன் கிராஸ் பண்றதுக்கு? இங்க தான் டயக்ராம் முக்கியம். draw your diagram properly. Right? So the normal இங்க இருந்து perpendicular ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம. So this is the perpendicular reference line. இங்கிட்டு இருந்து இவன் இந்த டைரக்ஷன்ல குதிக்கிறான். சரியா? இப்படி குதிக்கிறான்பா. இந்த ஆங்கிள் தான் 37 degrees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? So if he jumps at an angle 37 degrees from the normal. So normal 37 degreeல அவன் குதிக்கிறான். This is velocity of man. Velocity of river நமக்கு எப்படி இருக்கு இங்க? இப்போ question என்ன? What time? இப்போ அவனுக்கு எந்த காம்பனன்ட் எந்த அவன் வந்து இந்த ஆரை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு அவன்கிட்ட அவைலபிளா இருக்கு? சோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது so this is Vm cos 37 இது Vm sin 37. இப்ப நமக்கு அந்த cos 37 காம்பனன்ட் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. மீதி இந்த sin 37 இந்த ஆர் ஆப்போஸ் பண்றதுக்கு அவன்கிட்ட யூஸ் ஆகி போச்சு. ஆரை கிராஸ் பண்றதுக்கு அவங்ககிட்ட அவைலபிளா இருக்கிறது cos 37 மட்டும்தான். ஸோ டைம் நமக்கு என்ன வரும்? டைம் தானே கேட்டுக்கிறாங்க. d by v cos theta. டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 100 meters divided by speed 10 into cos of 37 degrees. Right? So 10 by cos 37 என்ன வரும் பசங்களா? 5 by cos 37 is 4 by 5. Which is 50 by 4. 12.5 seconds. Okay. Super. Next question. A river is flowing with a velocity of 6 meters per second. And a man can swim with a speed of 12 meters per second. At what angle with downstream must he jump so that he reaches exact opposite end? Right? Exact opposite end. அப்ப அதோட மீனிங் என்ன? Exact opposite end na இங்க it is shortest path அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? Exact opposite end na shortest possible path அப்படின்னு அர்த்தம். So river இவன் இங்க இருந்து he should move in the opposite direction. So இப்போ இவன் let's say இந்த ஆங்கிள் குதிக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். இங்க ஆங்கிள் என்ன கேட்டிருக்காங்க? with respect to downstream. அந்த downstream அப்படிங்கறத நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இப்போ அந்த downstreamல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். let's take an angle theta. நார்மல்ல இருந்து தீட்டான்னு எடுத்துப்போம். So this is velocity of a river. நார்மல்ல இருந்து தீட்டான்னு எடுத்துப்போம். river எவ்வளோ? 6 meters per second. With a speed of 12. அப்ப velocity of man எவ்வளோ? 12. velocity of man 12. கடைசியா எழுதிக்கலாம். ஆப்போசிட் எண்ட் இந்த இடத்துக்கு எக்ஸாக்டா வரணும். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னு நம்ம சொன்னோம்? இவனோட இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா? Vm cos theta sin theta. Vm sin thetaவும் velocity of riverம் சேமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவனால எக்ஸாக்டா இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்ண முடியும். This is Vm cos theta. Right? எனக்கு இந்த velocity of river அந்த velocity of riverம் Vm sin thetaவும் ஈக்குவலா இருந்தாதான் அவனால நேரா இப்படி ஸ்விம் பண்ண முடியும் இல்லையா? So Vm velocity of man sin theta should be equal to Vr. So 12 sin theta equals 6. So sin theta is equal to 1/2. Theta equals 30 degree. இப்போ theta 30 degree கண்டுபிடிச்சாச்சா? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல A, B, C, D 30 degree இருக்கும், 60 degree இருக்கும், 120 degree இருக்கும், some random 90 degree ஏதாவது ஒன்று. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்ப பார்த்த உடனே நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆன்சர் 30 டிகிரி வந்துருச்சா?
கண்ணை மூடிட்டு மொதல் ஆன்சர் 30, மொதல் ஆப்ஷன் 30 அதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பட் கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க இங்க? வாட் ஆங்கிள் வித் த டவுன் ஸ்ட்ரீம்? நமக்கு ஆங்கிள் டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து வேணும். நானே இந்த மிஸ்டேக் நிறைய பண்ணியிருக்கேன். எக்கச்சக்கம் தடவை இந்த மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா நார்மலா நம்ம ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்து தான் எடுப்போம். எஸ் அசீனா சித்ரா ரைட் கரெக்ட். நம்ம நார்மலா பெர்பெண்டிகுலர்ல இருந்து எடுப்போமா? ஆனா ஐ மீன் கால்குலேஷன்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர்ல இருந்து எடுப்போம். கொஸ்டின்ல வேற ஏதோ ஒன்னு கேட்டிருக்காங்கன்றதை கம்ப்ளீட்டா மறந்துட்டு மறந்துட்டு இந்த ஆங்கிளை தூக்கி ஆன்சர்னு மார்க் பண்ணி வச்சு ஆன்சர் அனாமத்தா தப்பா போயிட்டு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ. ஸோ 30 degrees with respect to the normal. அப்ப நமக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த 90யும் சேர்த்து ஸோ 5 is equal to theta plus 90 degree, which is 30 plus 90, 120 degree with respect to downstream. Downstream ல 120 degrees. Yes, super day. Next question. A river is flowing with a velocity 6 meters per second and the man jumps at angle 127 degrees with the downstream to reach the exact opposite end. Find the velocity of the man with respect to river. Okay, same type, exactly same type. Adhe repetition. So same river, velocity of a river 6 meters per second and then jumps at an angle 127 with downstream. So downstream ல இருந்து 127. அப்போ velocity angle with respect to downstream. சரி, இவ்வளோ டீட்டெயிலாம் எழுத வேணாம். நம்ம டயக்ராம் காண போச்சு. டவுன்ஸ்ட்ரீம்ல இருந்து 127 கரெக்டா? அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும் பாருங்க, 90. 127ல இருந்து நம்ம 90 டிகிரி எடுத்தோம்னா பேலன்ஸ் 37 டிகிரிஸ் கரெக்டா? 37 டிகிரிஸ். இப்போ क्वेश्चन என்ன? எக்ஸாக்ட் ஆப்போசிட் எண்டுக்கு போகணும். ரிவரோட ஸ்பீடு 6 கொடுத்துருக்காங்களா? ஸோ ரிவரோட ஸ்பீடு 6 மீட்டர் பர் செகண்ட், ரைட்? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன்ல எனக்கு 6 இருக்கு. இவனோட இந்த ஸ்பீடு என்ன வரும்? vm velocity of man sine 37 degrees. So vm sine 37 should be 6. So vm sine 37 degree எனக்கு 6 ன்னு இருக்கும். Sine 37 என்ன? 3/5 is equal to 6. 2 அப்ப velocity of man equals 10 meters per second. So velocity of man 10 meters per second. 𝑗 ஸ்டார்ட் ஆகும்ல, நம்ம பிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 𝑗 ஸ்டார்ட் ஆகும். Okay, yes, Miss Chitra, Asina, correct answer. Nice, good. Come on, come on, come on. Come on, Basangla. A person swims in a river aiming to reach exactly opposite point on the bank of a river. His speed of swimming is 0.5 meters per second at an angle 120 degree with the direction of flow of water. The speed of the water stream is. இப்போ போட்டோம்ல அதே சேம். சரி, நான் விடியல் பேட்ச் இல்லடே, நம்ம விவேகம் போயிட்டு இருக்கு இல்லையா? சிபிஎஸ்சி எக்ஸாம் 20ஆம் தேதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த விவேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வில் கெட் பேக் டு ஜேஇ ஆல்சோ. அதிலே ஃபயரா ரைட்ல
இந்த क्वेश्चनக்கு நீங்களே ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் போட்டோம்ல சேம் டைப். ஆன்சர் சொல்லுங்க. ஓகே சூப்பர். ரைட். ஸோ இப்போ எவ்வளோ ஆங்கிள் இருக்கான்? 120 டிகிரியில் இருக்கானா? அப்போ 120 அங்கே இருந்துன்னா இங்க இருந்து 30 டிகிரி வரும். இது வெலாசிட்டி ஆஃப் மேன். ரிவர் எவ்வளோ ஸ்பீட்ல இருக்கு? ஹிஸ் ஸ்பீட் இஸ் 0.5. ஓகே, அவனோட ஸ்பீட் வந்து 0.5 கொடுத்துருக்காங்களா? ஸ்பீட் இஸ் 120 டிகிரி வித் டைரக்ஷன். எஸ், இவனோடது 0.5. ரைட். அப்போ ரிவர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அவனோட vm sin 30 should be equal to vr. அப்போ 1/2 into sin 30 எவ்வளோ? 1/2 is equal to vr, which is 0.25 meters per second. Answer is option C. Correct answer. Good. Yeah, 0.5/2. Super day. Super, super, super. சரி, நம்ம ரெயின்மேன் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு, ரெயின்மேனோட தியரி பார்த்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வரலாம். ஸோ அப்போ ரெயின்மேன் சிச்சுவேஷன் என்ன? லெட்ஸ் கன்சிடர் மழை இப்படி பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே ரெயின் இந்த மாதிரி எனக்கு பேஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுல ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல லெட்ஸ் அஸ்யூம் ஹி இஸ் ஸ்டாண்டிங் அட் ரெஸ்ட். அப்ப நின்னுகிட்டு இருக்கும் போது மழை அவனுக்கு நேரா கீழே விழுற மாதிரி தெரியும். கரெக்டா? மழை நேரா அவன் தலையில விழுற மாதிரி தெரியும். சப்போஸ் அவன் ரைட் சைட்ல ஓடுறான் அப்படின்னு வச்சுப்போம். லெட் அஸ் அஸ்யூம் தட் தி மேன் இஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் தி ரைட். அப்ப அவன் ரைட் சைட்ல ஓடும் போது நமக்கு அந்த ரெயினோட வெலாசிட்டி பக்கா வெர்டிகலா இருக்காது. திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் அப்படின்னு வச்சுப்போம். இப்ப when the velocity of man, அவன் ரன்னிங்ல இருக்கான் அப்படின்னு வச்சுப்போம். when the man is running, அப்போ ரெயினோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மேன் வேணும். வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன். So velocity of rain with respect to man, formula என்ன? velocity of rain minus velocity of man. minus velocity of man அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப மேல இருந்து கீழே மழை இப்படி பெஞ்சிட்டு இருக்குப்பா. நான் ரைட் சைட்ல ஓடுறேன்னு வச்சுப்போமே. நான் ஓடுறது என்னால ஒத்துக்க முடியாது. அப்ப எனக்கு எப்படி தோணும்? நான் ஓடல, ரெயின் ரிவர்ஸ்ல வந்து என் மூஞ்சில அடிக்குது. அவன் பாட்டு கீழே தான் ஊத்திட்டு இருக்கணும். ஆனா நான் ஓடுறதுனால என்ன ஆகும்? அவன் என் மூஞ்சில வந்து அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சோ லாஜிக் என்ன? லெட்ஸ் சே நமக்கு ரெயின் இந்த ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கு மேல இருந்து கீழே. இப்ப மேன் ரைட் சைட்ல ஓடுறான்னு வச்சுப்போம். லெட்ஸ் அஸ்யூம் the man is moving towards the right. Right, so this is velocity of rain, this is velocity of man. இது ரெண்டுமே with respect to ground, with respect to ground. Right, நான் எனக்கு என்ன வேணும்? rain with respect to man வேணும். அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? velocity of rain with respect to ground minus man with respect to ground. நான் மேனோடத மைனஸ் பண்ணணும். this is normal man. இப்போ velocity of man with respect to ground நான் சப்ராக்ட் பண்ணணும். சோ அதுக்கு மைனஸ் வெக்டார்னா எக்ஸாக்ட்டா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போடணுமா? this is velocity of man with respect to ground in the reverse direction. இப்போ இது ரெண்டுத்துக்கையும் நம்ம அடிஷன் போடணும். அதான் இங்க வச்சிருக்கோம் பாருங்க. இதோட மீனிங் என்ன? velocity of rain with respect to ground plus of minus velocity of man with respect to ground. அந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்ப எனக்கு ஃபைனல் ரிசல்டன்ட் என்ன இருக்கு பாருங்க, இது. this is velocity of rain with respect to man. அப்போ அந்த மேனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ரெயின் ஸ்லாண்டிங்கா அவன் மேல விழுற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா he is moving towards the right. அவன் ரைட்ல மூவ் ஆகுறான். பட் அவன் ரைட்ல மூவ் ஆகுறதுனால அவனுக்கு ரெயின் வெர்டிகலா உழ வேண்டிய ரெயின் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்படி வந்து விழுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல மோஸ்டா அவங்களுக்கு ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ரைட், ஸோ tan theta is equal to velocity of man with respect to ground. So in the opposite side by adjacent side. Velocity of rain with respect to ground or velocity of man by velocity of rain. So இத வச்சு தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். So most of the cases what is the angle base பண்ணி தான் உங்களுக்கு क्वेश्चन வரும். So theta equals tan inverse of
velocity of man by velocity of rain. And இன்னொன்னு theta is with respect to vertical. Theta வந்து நமக்கு vertical இருந்து. Yes, Miss Sina. Okay, Hasini, you're the same girl. Nice. பேரை வச்சு எப்படில கண்டுபிடிக்க முடியும். Yeah. Now I remember you. Nice to meet you. So இப்போ ஒரு ப்ராப்ளம் போடுமா? பாருங்க, first problem. ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் இதில் முடிச்சிட்டு we can go back to the river based problems. It is raining with speed 10 meters per second in the downward direction. Find the velocity of rain according to the man moving with a speed 6 meters per second. So 6 meters per second la avan nagandittu irundana, what will be the velocity? Adhe story dhaan. Velocity of rain downwards la, man, let's assume right side la move aayittu irukkan. Velocity of man idu 10, idu 6, right? So ipo namakku formula enna venum? Velocity of rain with respect to man is velocity of rain minus velocity of man. So எனக்கு velocity of man subtract பண்ணணும். Minus velocity of man. Right? இப்போ what will be the resultant? This. Right? So this will be the resultant velocity of rain with respect to man. Okay. So the vector format question என்ன கேட்டுக்கிறாங்க? Find the velocity of rain with respect to man. Okay. So இங்க velocity of rain with respect to man. அவ்வளவுதான். இதை நம்ம வெக்டார் ஃபார்மேட்ல எழுதணும்னா முடிஞ்சு போச்சு. So rain வந்து let's take it as downward direction. So minus 10 j cap minus man ஓடது நம்ம ரைட் சைட்ல போறோம் அப்படின்னு எடுத்துப்போம். minus 6 I cap. Right? Man வந்து ரைட் சைட்ல போறான் plus 6. rain downwardsல இருக்கு minus 10. நீங்க man லெஃப்ட் சைட்ல கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து they didn't specify the direction of man. Man வந்து ரைட் சைட்ல போறான் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. They didn't specify the direction of man, so we can take it in this way. இப்படி எழுதிக்கலாம். இதோட மேக்னிட்யூட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா velocity of rain with respect to man is root of 100 plus 36, which is root of 136. இதை simplify பண்ண முடியாது further, leave it as such. root of 136. Okay, good. 11.66. Nice. Okay, super. Okay. புரிஞ்சுதா பசங்களா? உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த ஆங்கிள் கூட கேட்கலாம். அவனுக்கு with respect to the man, what will be the angle? So அந்த ஆங்கிளுக்கு என்ன பண்ணலாம் நம்ம? Theta equals tan inverse of man by rain. So 6 by 10, which is tan inverse of 3 by 5. So theta equals tan inverse of 3 by 5. So this is the answer. So இப்போ மீதி இருக்கிற ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துருமா? The speed of பாருங்க, this is a previous year NEET question பசங்களா. come on. The speed of a swimmer in still water is 20 meters per second. The speed of river water is 10 meters per second and is flowing due east. If he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path, the angle at which he should make his strokes with respect to the north is given by. Okay. Still water is 20. So velocity of man நமக்கு 20 கொடுத்துட்டாங்களா? The speed of the water is 10 meters per second. Velocity of a river is 10 meters per second. அது ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. So this is the river. River ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. Velocity of a river. இப்போ இவனுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் வேணும். Right? He is moving in the shortest path. அப்போ இவனோட ஸ்ட்ரோக் இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? அப்படி இருக்கும்போது இவனோட இந்த காம்பனன்ட் தீட்டா எந்த டைரக்ஷன்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு நார்த். ஸோ நார்த் கரெக்ட். இந்த தீட்டா தான் டைரக்டா கேட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் velocity of man
sine theta, right? So this becomes velocity of man cos theta, right? So velocity of man sine theta should be equals velocity of the river. Substitute பண்ணலாமா? Values என்னென்ன? Man is 20, sine theta is equal to 10. So sine theta is equal to 1 by 2, which implies theta is equal to 30 degree. Right? Theta 30 degree. Obviously 30 degrees west. Right? North ல 30 degrees west. Correct. Super. A boat is sent across a river with a velocity of 8 kilometers per hour. If the resultant velocity of the boat is 10 kilometers per hour, then the velocity of the river is. Okay. So, இங்க நமக்கு போட்டோட velocity கொடுத்திருக்காங்க. But resultant velocity 10 வருது. Sent across. Okay. Cross-ஆ boat அனுப்பும்போது நமக்கு resultant velocity 10 அப்படின்னு வருது. Then what is the velocity of the river? So, situation கரெக்டா வரைஞ்சிரலாம் ஃபர்ஸ்ட். இங்க இவங்க என்ன பண்றாங்க? the boat is sent across the river. இப்ப போட் நம்ம கீழ இருந்து மேல அனுப்புறோம். இந்த டைரக்ஷன்ல across அனுப்புறோம். velocity of boat. But resultant எவ்வளவு வருது பாருங்க 10. இப்போ resultant 10க்கு நம்ம என்ன பண்ணணும்? ரிவர் ரைட் சைடுல மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது அசம்ஷன். ஏன்னா இங்க ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்களா அக்ராஸ் அப்படின்னு சொல்லி. சோ இந்த வார்த்தையை பார்க்காம பசங்க இதுல நிறைய பசங்க பண்ண தப்பு என்னன்னு நான் சொல்றேன் கவனிங்க. இங்க அந்த அக்ராஸ்ன்ற வார்த்தையை பார்க்காம வாட் தே டிட் வாஸ் அவங்க போட் இந்த டைரக்ஷன்ல ரிவரோட அதே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு அசம்ஷனை போட்டாங்க. சோ ரிவரோட அதே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு அசம்ஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் போட் பிளஸ் velocity of river 2 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க போட்டு போயிடலாம். ரைட்? இந்த அக்ராஸ் வேர்டை மறந்துட்டு, ஏன்னா இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை. நம்ம கண்டினியூஸா அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து அக்ராஸ் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருது. பட் ஸ்டாண்ட் அலோன் இந்த ப்ராப்ளம் எக்ஸாம்ல வந்ததுன்னா, தனியா இந்த ப்ராப்ளம் மட்டும் தனியா எக்ஸாம்ல வந்ததுன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? ஓகே, எனக்கு ஒரு ரிவர் இருக்குப்பா, ரிவர்ல போட் அனுப்புறாங்க, 8ல அனுப்புறாங்க, பட் அது ரிசல்டன்ட் 10ன்னு வருது. அப்ப 6 2ல இருந்தாதான் எனக்கு 10 வரும் அப்படின்னு நீங்க போட்டு விட்டுருவீங்க. பட் இங்க அக்ராஸ்ன்ற வார்த்தையை நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது யூ வில் நோ தட் போட் மேல போயிட்டு இருக்கு. அப்ப ரிவர் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கணும். இதுதான் எனக்கு ரிசல்டன்ட். velocity of boat with respect to river. Okay. So boat ஓடது 8. இது resultant velocity 10. Boat with respect to river இல்ல, இதுதான் with respect to river. This is the resultant velocity. Velocity of the boat with respect to ground. இது with respect to river. Okay. So இதுதான் 10 கொடுத்திருக்காங்க. அப்போ VR கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பைத்தாகரஸ் தியரம் சிம்பிள். So VR is equal to root of 10 square minus 8 square, which is 100 minus 64, which is 36, and the root, which is 6. Okay, so answer is 6 kilometers per hour. So river 6 kilometers per hour speed la போயிட்டு இருக்கு. ஓகேவா? சூப்பர். Next question. Speed of a boat is 5 kilometers per hour in still water. It crosses the river with along the shortest possible path in 15 minutes. The velocity of the water is, river water is. Come on பசங்க, இந்த ப்ராப்ளம் இப்போ உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் ட்ரை பண்ணுங்க. Do this please. Yes, Vedant, of course, I do remember you.
ஓகே ஆன்சர் போட்டாச்சா சூப்பர் சூப்பர் ஸோ இங்கே ஸ்பீட் ஆஃப் போட் is equal to 5 கொடுத்துட்டாங்களா it crosses the river of width of 1 kilometer d-ங்கிறது 1 kilometer அதையும் கொடுத்துட்டாங்க shortest possible path of 15 minutes so time taken is 15 minutes time taken 15 minutes the velocity of the river water is so river water ஓட velocity என்ன so same old story இப்படி வச்சிருக்கோம் இவன் ஷார்டஸ்ட் பாசிபிள் பாத் கரெக்டா அப்போ இவன் இன்க்ளைண்டா இந்த டைரக்ஷன்ல ஸ்விம் பண்றான் வித் an angle theta ரைட் ஸோ இன்க்ளைண்டா இந்த ஆங்கிள் ஸ்விம் பண்றான் வித் an angle theta ஸோ திஸ் வில் பி the velocity of man sin theta இது velocity of man cos theta right velocity of man sin theta velocity of man cos theta இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டுக்கிறாங்க ஷார்டஸ்ட் பாசிபிள் பாத் வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின் ஸோ வாட்டரோட வெலாசிட்டி திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் ஸோ அப்போ vm sin theta இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் கரெக்டா இப்போ நமக்கு vm வேணும் vm கொடுத்துருக்காங்களா எஸ் வெலாசிட்டி ஆஃப் போட் ஓகே இங்கே போட்டு நான் மேன் போட்டுட்டு இருக்கிறேன் இங்கே போட்டு ஓகே ஸோ vm 5 இருக்குது இப்போ நமக்கு sin theta வேணும் அதை வச்சு சைன் தீட்டா இருந்ததுன்னா வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் சொல்லிடலாம் பட் சைன் தீட்டா டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாது அதுக்கு பதில் தான் vm cos theta லாஜிக் இருக்கா இப்போ he crosses it in 15 minutes அப்போ vm cos theta இருக்குல்ல இதுதான் vm cos theta ரைட் அவன் இந்த ஸ்பீட்ல கிராஸ் பண்ணும்போது d by t this is a basic formula right so இங்க d என்னது distance is 1 kilometer divided by time ங்கிறது 15 minutesல இருக்கா 1 by 4 of an hour போட்டுக்கலாமா 1 by 4 of an hour so 1 by 4 right so அப்ப vm cos theta is equal to 4 vm ஓட வேல்யூ ஆல்ரெடி அதுவும் நமக்கு இருக்கு 5 so 5 cos theta so cos theta is equal to 4 by 5 இதுல இருந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நீங்க sin theta கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லையா நமக்கு அந்த பைத்தகோரியன் ட்ரிப்லெட் இருக்குல்ல 3 4 5 ட்ரையாங்கிள் அந்த லாஜிக் யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கலாம் இல்ல cos theta 4 by 5 னா ஆங்கிள் என்ன 37 degrees ரைட் சோ அப்ப sin 37 is 3 by 5 ஏதோ ஒன்னு யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதுதான் சோ cos theta 4 by 5 அப்படினா sin theta is equal to 3 by 5 reason theta is equal to 37 degrees 37 degrees 3 by 5 substitute பண்ணுமா 5 into 3 by 5 is equal to velocity of river or water cancel ஆயிடுச்சுனா 3 is your answer அவ்வளவுதான்ல முடிஞ்சிருச்சு done when did this class start 6:30 கிட்ட this class started at 6:30 next question இதை முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலா சேரல இந்த அடுத்த கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதோ வெயிட் இதை கொடுத்துடலாம் that was a very good question இதை முடிச்சிருங்க அதுக்கு அடுத்தது உங்க ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு தானே ஒரு சூப்பர் கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கொடுத்துடலாம்ல come on it is raining at angle 30 degrees with vertical but according to man moving with the speed of 6 it is raining in the downward direction find the velocity of rain so இந்த questionல சிக்கினீங்களா so originally rain வந்து 30 degreeல இருக்கு right velocity of rain with respect to vertical 30 degreeல இருக்கு but and the man moving with the speed of 6 meters per second it is raining in the downward direction இவன் 6 meters per secondல மூவ் ஆகுற மாதிரி இருந்தா rain வந்து நமக்கு vertically downward directionல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது velocity of rain with respect to man will be in the downward direction கரெக்டா இப்ப man வந்து எனக்கு இந்த டைரக்ஷன்ல ஓடுறான் அப்படின்னு வச்சுப்போம்
let's say man is moving in this direction, velocity of man. இப்போ rain inclined இருக்கு 30 டிகிரில, பட் அவனோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் ரெயினோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் ஒன்னா மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ரெயின் வெர்டிகலா விழுற மாதிரி இருக்கும். இப்போ क्वेश्चन என்ன? ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் ரெயின். லைக் கமான் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இல்ல நீங்க ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். ஹைப்போடென்யூஸ் வேணும், ஆப்போசிட் சைடு இருக்குது. ரைட், ஸோ ஹைப்போடென்யூஸ் நமக்கு வேணும், வெலாசிட்டி ஆஃப் ரெயின் தான் நமக்கு வேணும். ஃபைண்ட் த ஆக்சுவல் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். பட் ஆப்போசிட் சைடு 6 கொடுத்துருக்காங்க, தீட்டா இஸ் 30 டிகிரிஸ். ஞாபகம் இல்லடே, ஏற்கனவே இதை கேட்டிருக்கிறேன். ஸோ VR sin 60 is equal to VM, right? ஸோ அப்போ VR is equal to 6 by velocity of man 6 sin 60 கீழே போச்சுன்னா சாரி sin 30 so velocity of rain into sin 30 degree is equal to velocity of man. Velocity of rain என்ன வரும்? 6 by sin 30 degree is equal to 6 by 1 by 2 is equal to 12. 12ங்கிறது தான் velocity of rain. Yeah, 12 meters per second. சரிடே, இப்போ நீங்க கேட்ட மாதிரி the very good problem manually நான் அந்த கொடுக்குறேன்ல, try to solve this problem. This is a pro level question day. Try பண்ணுங்க பாப்போம். A bird flies between two cars. Between two cars. ஒரு bird பறந்துட்டு இருக்கு between two cars. அந்த கார் மூவ் ஆயிட்டு இருக்கு. Which move with velocities V1 and V2. நான் டயக்ராம் வரைஞ்சு போடுறேன். No worries. V1 and V2. இப்போ ஸ்பீட் ஆஃப் பேர்ட் வந்து V3. V3. Okay. Initial distance of separation is initial distance of separation between cars. Separation between cars. என்னன்னா, let's take it as D. Initially அந்த கார்ஸ்க்கு நடுவுல இருக்கிற separation is taken as D. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? Find the total distance covered by the car, by the bird. Find total distance covered by bird till the cars meet. Bird flies இங்க. Okay, the situation is எனக்கு இப்படி ஒரு ரோடு இருக்கா, இப்போ ஒரு ரோடு இருக்கு, இந்த ரோட்ல இங்கிட்டு ஒரு கார், இந்த பக்கம் இன்னொரு கார். இப்போ இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான், இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கான். V1 and V2, ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல there is a bird. அந்த பேர்டோட வேலை என்னன்னா to and fro, இங்க இருந்து இங்க மூவ் ஆகுறது, ரைட்? ஸோ அந்த பேர்டு வந்து இங்க பறந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த பேர்டு ஃபர்ஸ்ட் இப்படி மூவ் ஆகுது, V3. அந்த காரை தொட்டுட்டு உடனே ரிவர்ஸ் வருது, ரைட்? இனிஷியலா கார் 1ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். இங்க இருந்து ஆரம்பிச்சு டுவர்ட்ஸ் அந்த கார் போகுது, அதை தொட்டுட்டு உடனே ரிட்டர்ன் இங்க வருது. ஸோ to and fro மேல 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 போயிட்டு இருக்கு. அதை நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். பேர்ட் ஃபிளைஸ் to and fro between. திருப்பி திருப்பி அங்க இருந்து இங்க ஃபார்வர்ட் பேக்வர்ட் போயிட்டு இருக்குது. பேர்ட் வந்து to and fro மோஷன். அதுக்காக ஆசிலேஷன் எடுத்துக்காதீங்க, ஒரு சிம்பிள் நான் யூனிஃபார்ம் மோஷன், அவ்வளவுதான். to and fro மோஷன். இப்ப क्वेश्चन என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற செப்பரேஷன் D. இப்போ இவென்ச்சுவலா இந்த ரெண்டு கார்ஸ் வந்து மீட் ஆகணுமா? they should meet. அவங்க ரெண்டு பேரும் they should meet each other. அப்போ அந்த மீட் ஆகுற டியூரேஷனுக்குள்ளர இந்த பேர்டு எத்தனை தடவை, சாரி டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கேட்டுக்கிறோம்? find the total distance. Yeah, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும்? that's the question. Distance of separation is D.
அது ரெண்டுத்துக்கும் நடுவுல அது மூவ் ஆயிட்டே இருந்துட்டு இருக்குது. So what will be the total distance covered? That's a question. Question புரியுதா பசங்களா? If you want, I'll give you the option. So first இதுல ரெண்டு விஷயம் நீங்க கண்டுபிடிக்கணும். So total duration அது ஒண்ணு கண்டுபிடிக்கணும். அது இல்லாம total distance எவ்வளவு நேரத்துக்கு அவன் பறந்துட்டே இருப்பான் அதை கண்டுபிடிக்கணும். அடுத்து எவ்வளவு தூரம், what will be the distance covered, right? So for total duration, okay, I'll give you options. So this will be the total. இதுல எந்த ஆப்ஷன் total duration, அவன் மொத்தமா அந்த ரெண்டு கார் மீட் பண்றதுக்குள்ளற எவ்வளவு தூரம், சாரி எவ்வளவு நேரம் அவன் பறந்துகிட்டே இருப்பான். நோ கெஸ், கரெக்டா போடணும். சரி, இங்க லாஜிக் என்னன்னா சிம்பிள். அந்த ரெண்டு கார்ஸ் they are moving towards each other, they are approaching each other, கரெக்டா? இங்க நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, சூப்பர் டே, கரெக்ட் ஆன்சர். வேதாந்த், ஹசீனா, சூப்பர். ஸோ இங்க மிஸ், ஓகே சாரி, ஹாசினி, குட், கரெக்ட். ஸோ இங்க லாஜிக் என்னன்னா தே ஆர் அப்ரோச்சிங் ஈச் அதர். அப்ப அந்த அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற வரைக்கும் அந்த பேர்டுங்கிறவன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போயிட்டு 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 வந்துகிட்டே இருக்கணும், கரெக்ட் தானே? ஸோ ஹீ ஷுட் கீப் மூவிங் பிட்வீன் டூ. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற வரைக்கும் அவன் அந்த டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணிட்டே இருப்பான், ரைட்? அப்போ டோட்டல் டியூரேஷனுக்கும் பேர்டோட ஸ்பீடுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. சோ இங்க அந்த கார் ரெண்டும் மீட் பண்றதுக்கு இந்த ஸ்பீடுக்கும் இவனோட ஸ்பீடுக்கும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றது, இந்த பேர்டு பறக்கிற டியூரேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. இது வந்து கவுண்டர் இன்டியூட்டிவா உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இங்க லாஜிக் என்னன்னா அந்த பேர்டு எவ்வளவு நேரம் பறக்கணும் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நமக்கு இங்க அந்த பேர்டோட ஸ்பீடை பத்தி பேசவே இல்லை, அவன் எவ்வளவு நேரம் ஏர்ல இருக்கணும் அப்படி யோசிங்க. அந்த ரெண்டு காரும் மீட் பண்ற வரைக்கும் அவன் பறந்துகிட்டே தானே இருக்கணும், ரைட்? லாஜிக் கரெக்ட் தானே? அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற வரைக்கும் அவன் பறந்துகிட்டே தான் இருக்கணும். அவன் ஸ்லோவா பறந்தாலும் சரி வேகமா பறந்தாலும் சரி அந்த டியூரேஷன் வில் பி சேம், ரைட்? இப்போ ரிவர்ஸ்ல எப்படி யோசிங்களேன், நான் ஒரு இடத்துல காத்துல ஒரு லெட்ஸ் சே ஒரு கயிறை பிடிச்சு நான் தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கயிறை பிடிச்சு நான் தொங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அங்கிருந்து ஒரு கார் வந்து என் கால் கீழே வந்து நிக்கணும், அப்பதான் நான் அந்த கயிறுல இருந்து இறங்க முடியும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போம். அந்த காரு என் காலு கீழே வந்து நிக்கிற வரைக்கும் நான் அந்த கயித்தை பிடிச்சு தொங்கிட்டு, ஓகே? சோ இப்ப எனக்கு தொங்குற எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்கு இல்லன்றது கவலையே கிடையாது. அந்த கார் என் கால் கீழே வர்ற வரைக்கும் நான் தொங்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா நான் கீழே விழுந்துருவேன். திஸ் இஸ் த லாஜிக். அப்போ அதே லாஜிக் இங்க அந்த பேர்டுக்கு. அந்த பேர்டு ரெண்டு கார்ஸ் மீட் பண்ற வரைக்கும் இட் ஷுட் பி இன் மோஷன். அவன் வேகமா பறக்கிறான் பொறுமையா பறக்கிறான், தட் இஸ் irrelevant. ரெண்டு கார் மீட் பண்ற வரைக்கும் அவன் பறந்துகிட்டே தான் இருக்கணும். சோ அப்ப அந்த ரெண்டு கார் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும், தட்ஸ் த பாயிண்ட். அந்த ரெண்டு கார் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் பாருங்க. அப்போ ஒரிஜினலா அவங்களுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, d. சோ அந்த டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி ஆஃப் a with respect to b, right? So velocity of ஏன்னா ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கு. velocity of a with respect to b ரெண்டுமே நமக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு, right? So this would be d by velocity of 1 minus velocity of 2. ஏன்னா v1 வந்து நமக்கு ஃபார்வர்ட்ல இருக்கு i cap, v2ங்கிறது ரிவர்ஸ்ல இருக்கு minus i cap. கரெக்டா? ஒன்னு ஃபார்வர்ட்ல இருக்கு, இன்னொன்னு ரிவர்ஸ்ல இருக்கு. So minus into minus. So time is equal to d by v1 plus v2. அவ்வளவுதான் ஆன்சர், ரைட்? So this is the total duration. இந்த entire durationக்கு அவன் பறந்துகிட்டே இருக்கணும். இப்போ total distance என்ன வரும் பாருங்க. இந்த entire durationக்கு அவன் பறந்துட்டே இருக்கணும். So அப்போ what will be the total distance? அவன் எவ்வளவு தூரம், what would be the total distance travel? இப்போ இந்த distanceங்கிறது will depend on v3. So total distance will definitely depend on v3 இல்லையா? அவன் வேகமா பறந்தான்னா இந்த டியூரேஷன் சேம் தான், இந்த டியூரேஷன் சேம் தான். அவன் வேகமா பறந்தான்னா இந்த என்டையர் டியூரேஷனுக்கு நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவான்.
இதே அவன் ஸ்லோவா பொறுமையா பறந்தான்னா இந்த என்டையர் டியூரேஷனுக்கு கம்மியா தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவான். கரெக்டா? ஸோ டோட்டல் distance is equal to velocity into time, which is v3 d by v1 plus v2. Okay? Yes, Miss Hasina. Correct answer day. Take a minute, pasangla. Go through this. Nama innor question போடலாம். One second, let me get the question. அடுத்த question. Next question பாருங்க பசங்களா. A car traveling at 60 kilometers per hour. 60 kilometers per hour overtakes another car. இது overtake பண்ணுது. Overtakes another car traveling at 42 kilometers per hour. Okay, assuming each assume car length to be 5 meters each. So ஒரு காரோட லென்த்தும் 5 meter. இப்போ நமக்கு என்ன தேவை? Find the time taken for overtaking. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? Find what is the time taken for overtaking. So எவ்வளவு நேரம் ஆகுது overtake பண்றதுக்கு? எவ்வளவு நேரம் ஆகுது அதை கண்டுபிடிங்க. What is the time taken for overtaking? Right? Simple. ஓவர்டேக் பண்ணி முடிக்கணும்னா ஒரு காரு இன்னொரு காரை முழுசா தாண்டி முடிக்கணும். இது ஒரு காரு இங்க இருக்கானா, ஸோ இவன் இதை ஃபுல்லா தாண்டி முடிக்கணும். இந்த சிச்சுவேஷன் லெட்ஸ் சே திஸ் இஸ் ஏ அண்ட் பின்னு வச்சுப்போம். இதுக்கப்புறத்துல நமக்கு எப்படி இருக்கணும்? லெட்ஸ் சே பி முன்னாடி போயிருப்பான், ஏ அதை தாண்டி இங்க இருந்திருக்கணும். ஸோ அப்ப ஏவோட ஃப்ரண்ட் எண்டு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கணும் பாருங்க. இங்கிட்டு ஒரு 5, அது இல்லாம இங்கிட்டு ஒரு 5. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் டிஸ்டன்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து டோட்டலா ஒரு காரு இன்னொரு காரை ஓவர்டேக் பண்றதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கணும்? டோட்டலா 10 meters கிராஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த 10 மீட்டர்ஸுக்கு வாட் வில் பி த டோட்டல் டைம் டேக்கன்? அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இங்க velocity of A with respect to B is velocity of A minus velocity of B, correcta? Which is 60 minus 42 into 5 by 18 kilometers per hour length meters per second மாத்தணுமா? 5 by 18. So which is 60 minus 42 is 18 into 5 by 18, which is velocity of A with respect to B is 5 meters per second. Okay. But total distance, the total distance is 5 plus 5, right? 5 meters. One car length plus another car length 10 meters, right? So our total time is equal to distance by speed, which is 2 seconds. So 2 செகண்ட் ஆகும் அவங்க ஓவர்டேக் பண்ணி முடிக்கிறதுக்கு.
இப்போ ரெயின் மேனில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று வச்சுருந்தேன். 1 செகண்ட் தான் வந்துட்டேன். வேர் இஸ் த ரெயின் மேன் ப்ராப்ளம்? Yeah, 2 seconds, correct. Session duration till 8:30 am. Okay, next question. River boat lay. This is another question. இதை ட்ரை பண்ணுங்க. அதாவது a man wishes to cross the river okay cross the river in minimum time. Okay, case 1 என்ன? minimum time எடுத்துக்கிட்டான்னா minimum timeல drift என்ன வருது? minimum time வந்து 10 minutes. அப்போ நமக்கு drift என்ன வருதுன்னு பார்த்தா 120 meters. இது ஏற்கனவே சொன்னோமா? அவ minimum timeல cross பண்ணா there will be a drift, அதை accept பண்ணியே ஆகணும். அந்த drift will be 120 meters. Second caseல let's say if he crosses minimum distance approachல he takes 12.5 minutes. So question என்ன? Find the velocity of boat. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது velocity of man, whatever. Velocity of man என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Okay, yes, Asina, last 5 minutes, definitely doubt. இந்த ப்ராப்ளம் முடிச்சதுக்கு அப்புறம் we'll take doubts. So முதல் கேஸ்ல பாருங்க, அவன் மினிமம் டைம் கிராஸ் பண்ணும்போது அவனுக்கு 120 மீட்டர் ட்ரிஃப்ட் வருது, 10 minutes டைம் எடுத்துக்குது. ஓகே, ரெண்டாவது சிச்சுவேஷன்ல மினிமம் டிஸ்டன்ஸ் அப்ரோச் யூஸ் பண்றான். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ்னா என்ன? அவனோட ஸ்பீடு ஒரு சர்டன் காம்பனன்ட் இருக்கணும், அது நமக்கு ரிவரோட ஸ்பீடை டேலி பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி பண்ணும்போது he takes 12.5 minutes. So how do we solve this? ட்ரை பண்ணுங்க. come on, I'll give you 1 minute time. எப்படி ட்ரை பண்ணலாம் சொல்லுங்க. ஓகே, என்னுடைய ஆன்சர் எதுவும் வரல, 1 minute ஆயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் பாருங்க. ட்ரிஃப்ட் இங்க மினிமம் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நேரா போகணும் அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் மேன். இப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷன்ல இருக்கணுமா? வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ஸோ டோட்டல் வெலாசிட்டி ஆஃப் மேன் with respect to ground. இது velocity of man with respect to river with respect to ground. கரெக்டா? So this is a total situation. இப்போ இங்கிட்டு என்ன கொடுத்திருக்காங்க? 10 minutes டைம் எடுத்துக்குது, பட் drift is 120 meters. கரெக்டா? அப்போ இந்த drift is equal to 120 meters. drift is 120 meter. இந்த driftக்கான டோட்டல் காரணம் ரிவரோட வெலாசிட்டி. கரெக்ட் தானே? ட்ரிஃப்டோட டோட்டல் ரீசன் இஸ் ரிவர் வெலாசிட்டி. அப்போ எக்ஸ் ஓட கம்ப்ளீட் செட்டப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்டு டைம். கரெக்டா? எக்ஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்டு டைம். ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் என்ன வரும்? எக்ஸ் பை டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ஸோ 120 டிவைடட் பை டைம். அதை நம்ம மினிட்ஸ்ல இருந்து லெட்ஸ் கன்வெர்ட் டு செகண்ட்ஸ். ஸோ 10 minutes நம்ம செகண்ட்ஸ்ல போடலாமா இல்லை ஹவர்ல போடலாமா? 1 second பசங்களா? செகண்ட்ஸ்லேயே மாற்றிக்கலாம்.
So 10 minutes irka. So which is 10 into 60, which is 1/5 meters per second. இல்லையே ரொம்ப கம்மியா இருக்கே. Let me check. Velocity of river is 1/5 meters per second. 120 by 10 minutes. Yeah, 12 meters per minute. Correct தான். Okay, fine. 1/5 meters per second or 12 meters per minute. The numbers கொஞ்சம் complicated தான் இருக்கு, but ignore it. Point is, river ஓட velocity நமக்கு 12 meters per minute கிடைச்சாச்சு. Yeah, minutesல வச்சிடலாம். Yes, 12 meters per minute. அப்படியே வச்சிடலாம்பா. அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க இங்க? We need the velocity of man. So velocity of man இங்க நமக்கு இந்த டோட்டல் வெலாசிட்டி இருக்கணும். இங்க ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. மீதி ரெண்டுமே நமக்கு இன்னும் கிளியரா தெரியல. ரைட்? சோ ரெண்டுமே இல்லாததுனால we are not able to solve this situation. இப்போ வேற ஏதாவது டேட்டா கொடுத்திருக்காங்களா? Can we do? ஓகே, ரெண்டாவது கேஸையும் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ செகண்ட் கேஸ். So இங்க minimum distance approach எடுத்தா 12.5 minutes எடுக்குது. So minimum distance approachக்கு அவன் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல swim பண்ணணும். So that velocity of the river எனக்கு cancel ஆயிட்டு this is velocity of man. இங்க velocity of man with respect to ground. இது velocity of man with respect to water. கரெக்டா? So இங்க எனக்கு 12.5 minutes எடுக்குது. அவன் இந்த ஸ்பீட்ல போகும்போது. அப்ப இந்த ஸ்பீட் என்ன வரும் பாருங்க? velocity of man with respect to ground. நம்ம பைத்தாகரஸ் யூஸ் பண்ணா டிஸ்டன்ஸ் क्वेश्चनல கொடுத்திருக்காங்களா? No, distance is not given. நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா this becomes root of velocity of man square minus velocity of river square. Right? So velocity of man square minus velocity of river square. அதுதான் இவன் கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற ஸ்பீட். ரைட்? அதுக்கான டைம் கொடுத்திருக்காங்களா? டைம் எவ்வளவு நமக்கு? 12.5 minutes. So t is equal to distance by root of vm square minus vr square. அவ்வளவுதான்ல. So இதுல எல்லாத்தையும் தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா you will get the solution. Okay. இல்ல டைம் ஆயிடுச்சு. இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. All the data are given in the question. 10 minutes. Yeah, இருக்கிற டேட்டா எல்லாம் கொடுத்துட்டேனா? Yeah, this is a logic. Okay, velocity of man இல்லையா? இருக்கணுமே. velocity of manக்கு yeah, use this relation. 10 minutes கொடுத்திருக்காங்களா? அப்படினா என்ன அர்த்தம்? velocity of man is equal to distance by time. கரெக்ட்டா? shortest possible time கேஸுக்கு அவன் மொத்த velocity யூஸ் பண்ணி கிராஸ் பண்ணாதான் shortest possible time வருமா? So velocity of man is equal to distance by time, which implies d is equal to vm is equal to, so velocity of man is equal to distance by time தானே? dt. இந்த இடத்துல d இருக்குல்ல? yeah, d க்கு பதிலா இப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். velocity of man into time is equal to distance. So d க்கு பதிலா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. velocity of man into அந்த இடத்துல இருக்கிற ஒரிஜினல் டைம் எவ்வளவு? 10 minutes. 10 minutes divided by root of vm square minus vr square is equal to இங்க இருக்கிற டைம் எவ்வளவு? 12.5 minutes. Right? So இங்க velocity of river நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 12. substitute பண்ணீங்கன்னா you will get the velocity of man. Right. Okay, now doubts. என்னென்ன doubts இருக்கு சொல்லுங்க? If you have any doubts, இல்ல ஒரு குட்டி recap போட்டுருவோமா? So first, relative motion அப்படின்னா simple. நம்ம உடஞ்ச ஸ்கேல்ல 0 பாயிண்ட்டுக்கு பதில் வேற ஒரு பாயிண்ட்ல வச்சு மெஷர் பண்ணுவோம்ல, அதுதான் relative measurement, relative comparison எல்லாமே. இப்ப relative பொசிஷனுக்கு ஆரிஜின்ல இருந்து பார்க்கிறதுக்கு பதிலா வேற ஒரு பாடியை ரெஃபரன்ஸா வச்சு பார்த்தோம்னா that is relative position. Right? Relative velocity அப்படிங்கிறது ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கிற பாடியை ரெஃபரன்ஸா வச்சு நம்ம வெலாசிட்டி, இன்னொரு பாடியோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணோம்னா that is relative velocity. அதுல 1 dimension 2 dimension ரெண்டுமே இருக்கு.
ஒன் டைமென்ஷன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி இது மாதிரி இல்லை, இது கிராஸ் பண்றது ரிவர் மேன் ப்ராப்ளம்ஸ் இல்ல கார் ஓவர் டேக்கிங் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். 2 டைமென்ஷன்ஸ்ல பிரைமரியா 2 தான். ஒன்னு ரிவரை கிராஸ் பண்ற கேஸ், இன்னொன்னு ரெயின் மேன் கேஸ். இல்ல ரெயின் மேன் கொஞ்சம் ஈஸி, ரிவர் போட் ப்ராப்ளம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். ரைட், எக்ஸாம்பிள் திஸ். ஸோ திஸ் இஸ் அ பிட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நீங்க 2-3 வேரியபிள்ஸை வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் 1 சிங்கிள் வேரியபிள், இது 2-3 வேரியபிள்ஸ். இப்ப ரிவர் போட் ப்ராப்ளம்ல 2 சப் கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன? ஒன்னு ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம், இன்னொன்னு ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ். இந்த 2 தான் 2 சப் கேட்டகரிஸ். ஷார்டஸ்ட் பாசிபிள் டைமுக்கு அவனோட டோட்டல் எஃபர்ட்டையும் போடுறான் கிராஸ் பண்றதுக்கு, ஸோ ட்ரிஃப்ட் மேண்டேட்டரியா இருக்கும். ஷார்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் அந்த ட்ரிஃப்ட ஓவர்டேக் பண்றதுக்கு போயிடுச்சு, மீதி இருக்கிற எஃபர்ட்டை வச்சு தான் கிராஸ் பண்ணி ஆகணும். ஸோ டைம் அதிகமாகும், டிஸ்டன்ஸ் குறையும். ஸோ தீஸ் ஆர் த 2 லாஜிக்ஸ். ஓகே, என்னல டவுட் அங்க? In Coulomb's force of attraction, in few cases, why are we not considering modulus of one of the charge is negative? I don't understand the question itself. Why are we not considering modulus if one of the charges is negative? See here, Coulomb force la namakku the force is a vector. Adanala and the direction குறிக்கிறதுக்காக we are taking it as negative. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம், இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வச்சிருக்கோம்னு வச்சுப்போம். இப்போ இது ரெண்டும் will attract each other, அது நமக்கு தெரியும். பட் இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த சார்ஜ்ல will be right hand side direction, இங்க it will be in the left hand side direction. So அந்த பேசிஸ்ல தான் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ். அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கு நார்மலா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு பாசிட்டிவ். பட் அட்ராக்ஷன் இந்த சார்ஜை பார்க்கும்போது இவனோட ஃபோர்ஸ் will be plus I cap, இவன்ட்ட இருக்கிற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் ஐ கேப். ஸோ நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணியே ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. Why are we not considering modulus? But modulus consider பண்ணா நமக்கு டைரக்ஷன் மிஸ் ஆயிடும்ல. ஃபோர்ஸ் இஸ் a vector, hence we are mandatory நம்ம டைரக்ஷன் கன்சிடரே பண்ணணும். ஃபார்முலா itself has modulus. No day. ஃபார்முலா வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. how come? ஓகே, ஃபார்முலால நீங்க மாடுலஸ் போடுறதா இருந்தா you have to take r vector. r ப்ராப்பரா நீங்க கன்சிடர் பண்றதா இருந்தா you can take, say for example f vector is equal to k q1. மாடுலஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இங்க f1 vector அப்படின்னு வச்சுக்கலாம், f2 vector அப்படின்னு வச்சுக்கலாம். f1 vector is k q1 q2 q2 by r square r1 to 2 vector அப்படி போட்டுக்கலாம் for f1. இதுவே f2 ன்னு எடுத்தா f2 vector is equal to k q1 q2 by r square r minus of r1 to vector வரும். r இதை நம்ம எப்படி எழுதலாம்? r2 to 1 vector அப்படின்னு எழுதணும். r2 to 1 அப்படிங்கிறது minus of r1 to vector. So somehow நமக்கு இங்க மாடுலஸ் போட்டாலும் you have to consider vector கிடையாது, sorry, cap. r1 to 2 cap, இங்க minus r1 to 2 cap. So இந்த மைனஸ் அங்க இருக்கணும். if you take vector இத மாடுலஸ் எடுத்தா அங்க மைனஸ் எடுத்தே தீரணும், வேற ஆப்ஷன் இல்ல. ஓகே, சோ அதுக்கு தான் சொல்றேன், கூலும்ஸ் லா படிக்கும் போதே அந்த வெக்டார் ஃபார்மையும் நீங்க சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா it should be easy. வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா, ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் a vector இல்ல, அதனால வெக்டார் ஃபார்மை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியா இருக்கும். இந்த வெக்டார் ஃபார்மை விட்டுட்டு நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் we understand டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும்ன்றது நமக்கு பிசிக்கலா தெரியும்ன்றதுனால அந்த மேத்தமேட்டிக்ஸ்ல அவ்வளவா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஓகே, சரி பசங்களா, சோ டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் வில் பி டூயிங் ஒர்க் எனர்ஜி பார். ஓகே, see you in the next session. Take care. Bye bye.